ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ஷோலிங்கர் கிளம்பிட்டோம். ஸோ வேலூரில் எங்கள் சொந்த ஊர்லேருந்து ஷோலிங்கர் கிளம்புறேன். ஸோ இதுதான் எங்களுடைய நேட்டிவ் ஆரியூர் முருகேரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி ஆட்டோ பிடிச்சி வேலூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து ஷோலிங்கர் பஸ் ஏறி நம்ம ஷோலிங்கர் போக போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங் நம்ம எவ்வளோ காட்டணுன்றதுக்காக வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். மெயின் ரோட்டில் நம்ம ஆட்டோ ஏறலாம். ஸோ நிறைய ஆட்டோ இருக்குது. பக்கத்துலேயே வந்து தங்க கோவில் சொல்லுவாங்க, கோல்டன் டெம்பிள். ஸோ அங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ என்ன வந்து வழி அனுப்ப எங்கள் பக்கத்து டாக் கூட வந்திருக்கு. என்ன மரியாதை பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோ ஏறியாச்சு. ஆட்டோ ஏறி கிளம்பி போயிட்டுருக்கோம். போகும்போது இந்த இடம்லாம் பாருங்கள், எங்கள் வேலூர் அரியூர் ஏரியா நல்லா இயற்கை வளமான ஒரு இடம். ரோடு நல்லாயிருக்கும். ஆட்டோவில் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல இடம். அந்த இடம் இருந்தால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் கூட. இப்போ நம்ம ஷோலிங்கர்லேருந்து போகிறதுக்காக வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். ஸோ அங்கே பஸ்ஸு நிற்குது பார்த்துங்க, அந்த பஸ் தான். ஏறிட்டோம். ஸோ இதுதான் வேலூர் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ்ஸுக்குள்ளேருந்து நான் எடுத்திருக்கேன். இதுதான் வேலூர் பஸ் ஸ்டாண்ட். போர்டு இருக்குது பார்த்தீங்களா? தெரியாதவருக்கு இதை பார்க்கலாம். புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டு, நல்லாயிருக்கும். பஸ்ஸு கிளம்பிச்சு. ஸோ பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ நான் ஜன்னல் ஒரு ஷீட்டில் உட்காந்துட்டேன். இப்போ ஷோலிங்கர் போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன் எந்தெந்த வழியெல்லாம் போகுது அப்படின்ட்டு. இது ப்ரைவேட் பஸ்ஸு. ஸோ அதனால் எல்லா இடம் நிற்கும். ஸோ இது வேலூர் ஷோலிங்கர் போகிற ரூட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பசுமையாக இருக்குது. அது தெரியுது பாருங்களா, சிஎம்சி. இது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் விஷாரத்தில் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் இருந்ததுனால வீடியோ எடுத்தேன். இப்போ தாண்டி ஆர்காட் வந்திருக்கோம். இது ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட். ஸோ உள்ளே வரும். உள்ளே வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் தெரியுதுங்களா? ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் இப்போ இப்படி தான் இருக்குது. நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வேறு மாதிரி இருக்கும். நல்ல டெவலப்மெண்ட்டு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ அங்கே பஸ்ஸை நிற்கும் போது அதை எடுத்தது. நிறைய பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இல்லை வில்லேஜ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒரு மீனான இடம். ஆர்காட்டில் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபேமஸானது. ஸோ பஸ்ஸில் போகும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக நானும் என்னுடைய சன்னும் வேர்க்கடலை வாங்கினோம். நான் உப்புக்கடலை, அவர் வேர்க்கடலை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போகலாம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஆர்காட் பாலம், நியூ பிரிட்ஜ். இது அந்த பக்கம் இருக்குது ஓல்டு பிரிட்ஜ். ஸோ அது போகிறது இந்த பக்கம் வந்து இப்படி வர்றது. அப்படி போகிறது வேலூர் ரோட், இப்படி போகிறது சென்னை ரோட். ஆனால் தண்ணியே இல்லை, பாலாறு. இதுக்கு பேர் தான் பாலாறு. ஆனால் பாலம் இல்லை, தண்ணியும் இல்லை. இது பாலாறு. எப்போ தான் தண்ணி வரும், மழை வரும்போது தான் வரும். ரொம்ப ரேர். மிகப்பெரிய ஆறு தமிழ்நாட்டில். ஆனாலும் தண்ணி தான் இல்லை. அப்படி இருக்குது பார்த்தீங்களா? மழை பெய்யும்போது தண்ணி வந்துச்சு அந்த டைமில், லாஸ்ட் இயர். ஸோ இப்போது வாலாஜா வந்துட்டோம். இப்போ வாலாஜா ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னை. இப்போ லெஃப்ட்டில் திரும்பினா ஷோலிங்கர் ரோட். ஸோ இதுலேருந்து நம்ம ஷோலிங்கர் ரோட்டில் பார்க்கலாம். நிறைய டெவலப்மெண்ட். முதல்ல பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சு, இப்போ கட்டிகிட்ருக்காங்க பெரிய லெவலில். ஸோ வாலாஜாவில் ஃபேமஸான என்ன சொன்னால், மஞ்சக்காமலைக்கு நாட்டு மருந்துங்க கொடுப்பாங்க. நிறைய நாட்டு மருந்து கடை இங்கே இருக்கும். அப்படியே லைட்டாக பார்த்துட்டே வாங்க. நிறைய நாட்டு மருந்து கடை எல்லாமே இருக்கும். மஞ்சக்காமலுக்கு உடனே சரியாகும். நானும் அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சின்ன வயசில் மஞ்சக்காமல் வந்தது. இதை வந்து சாப்பிட்டு சரியாயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய வீடுங்க ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. முதல்ல வீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நிறைய வீடுங்க வந்ததால் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்ட்ரீட்டாக நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்குது.
நிறைய கடைகள் இருக்குது. நிறைய நாட்டு மருந்து கடைகள் ஜாஸ்தி. பச்சையில் மருந்து சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டோம். போகிற வழியில் ஒரு புது பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. என்ன பிரிட்ஜுன்னு தெரியல, அது புது பிரிட்ஜ். இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. ஏன்னா நான் போய் 15 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் சோளிங்கர் கிளம்புறேன். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரோட்டில் போகிறது ரொம்ப ஒரு இமேஜின் பண்ண முடியாத ஒரு சந்தோஷம்தான். நல்ல இயற்கையான காட்சிகள் நல்லாயிருக்கும். இது வந்து பெருங்காஞ்சி ஏரி. ஒரு பக்கம் தண்ணி இருக்கும், ஒரு பக்கம் ஊர் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. எப்போவுமே அப்படி தான். இப்போவும் பார்த்துருக்கேன். வளைஞ்சு போகும். ரோடெலாம் போட்டதால் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி இருக்குது. லாஸ்ட் மழையில் தண்ணி வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊர் தெரியுதுங்களா? நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள். நல்ல மரங்கள், தென்னை மரங்கள். இந்த ஊர் தெரியுதுங்களா? அப்படியே உள்ளே போனால் அந்த ஊர் வரும். நல்ல ஊர் இது. எப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சோளிங்கர். சீக்கிரமாக போயிடலாம். ஸோ அந்த வழியாக போயிட்டுருக்கோம். அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியும். அது தெரியுதுங்களா? லெஃப்ட் சைடில். ஸோ அந்த மலை தான் வந்து சோளிங்கர் மலை. பெருமாள் கோயில் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க, சோளிங்கர் மலை. அந்த மலை நான் ஏறி இருக்கேன் சின்ன வயசில். அந்த மலைக்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். 2000 படிக்கட்டு இருக்கும் பெரிய மலையில். சின்ன மலையில் 1000 படிக்கட்டு இருக்கும். லாங்கில் தெரியுதுங்க இல்லையா? இன்னும் கிட்ட வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இயற்கை வளமானது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வெயில் வேறு இருந்தாலும் ஒரு இல்லை. நம்ம இயற்கையாக பார்க்குறோன்னா ஏதாவது ரசிக்க தான் நான் ஒன்றும் பகலில். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். பஸ்ஸில் வேகமாக போகிறதில்ல, அது தெரியல. லாங்கில் தெரியுதுங்களா? ஒரு கோபுரம் மாதிரி. அதுதான் சோளிங்கர் மலை கோயில் கோபுரம். தெரியும், லைட்டாக தெரியும். இன்னும் கிட்ட வரும்போது காட்டுறோம். நிறைய வழியில் கிராமங்கள் வீடுகளாக இருக்கிறதால கொஞ்சம் மலைக்கெல்லாம் போகிறதில்ல. லாங்லேருந்து காட்டுறேன். ஃபேமஸானது தான் அது. மலைக்கோவில் சொல்லுவாங்க, சோளிங்கர் மலைக்கோவில். ரொம்ப ஃபேமஸானது. பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்க்கும்போதே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எல்லா நோயும் பறந்து போயிடும் போல இதெல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப ஒரு அமைதியானது, ரொம்ப இயற்கை வளம் மிகுந்த ஒரு இடம். போகிற வழியெல்லாம் அந்த கிராமங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் மட்டும் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் பார்க்குறது. ஏன்னா சென்னை சைடில் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ்ஸு வேகமாக போயிட்டுருக்கு. அந்த மலை தெரியுதுங்களா? உங்களுக்காக மலையை அந்த ஃபோக்கஸ் பண்ணுறேன். நல்லா போயிட்டுருக்கு. மாடுகள், ஆடுகள், கோழிகள் நிறைய பேர் நல்லா வளர்ப்பாங்க. நிறைய கடைகள் வந்திருக்கு. எங்கத்தால கடைங்க தான் இருக்குது. நிறைய வீடுகள் கட்டி, கடைகள் கட்டி ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. முதல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெறும் கிராமங்கள், ஒரு ஓட்டு வீடு, குடிசை வீடு தான் நிறைய இருக்கும். இப்போ நிறைய மாடு வீடுகள், கலர் கலர் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கணும். சில வீடுகள் தான் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அடிப்படி இப்போ பாருங்கள், பசுமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்குது இல்லையா? அந்த மலை தெரியுது இல்லையா? அது நம்ம சோளிங்கர் நெருங்கி வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் சோளிங்கர் போயிடுவோம். ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக. காலேஜ் லாங்கில் தெரிஞ்ச ஒரு காலேஜ், அது உள்ளே போனோம். இது சோளிங்கருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர். பேர் தெரியல. வண்டி வேகமாக வந்ததுனால பேர்லாம் தெரியல. ஏன்னா ஸ்டாப் ஆகாது. ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு இல்லையா மலை. சோளிங்கர் சுற்றிலும் மலை தான் இருக்கும். மலை மட்டும் இல்லை, நிறைய குரங்குகளாக இருக்கும். முடிஞ்சு அதெல்லாம் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். தெரியுதுங்களா அந்த மலை? நிறைய மலைகள். அது அந்த பக்கம் தான் அந்த கோயிலெலாம் இருக்கும். பார்த்துட்டே வாங்க. இது ஒரு கிராமம் மாதிரியே தெரில இல்லையா? நிறைய வீடுகள் இருக்குது. ரொம்ப பசுமையாக இருக்குது. அற்புதமான காட்சியாக இருக்குல்ல? முதல்ல இதில் இவ்வளோ வீடுகளும் நான் பார்க்கவே இல்லை. அப்போல்லாம் ஒரு 2007-6 அப்போ போனது. அதோடு இப்போ தான் போகிறேன். 15 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ சோளிங்கர் நெருங்கிட்டோம். அந்த ரோடு தான் வந்திருக்கு. நெருங்கி அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ தான் அந்த நாற்று நட்டுருக்காங்க போல இருக்குது.
அதில் ஒரு கிணறு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அது பசுமையாக நல்லா பச்சையாக இருக்கும். கொஞ்ச நாள் எல்லா நாட்டெல்லாம் வளர்ந்து பசுமையாக இருக்கும். இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ புது உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சோளிங்கர் வந்தாச்சு, பஸ் விட்டு இறங்கியாச்சு. இறங்கும்போது வீடியோ எடுக்க முடியல, ஆனால் இறங்கின பிறகு எடுக்கிறேன். இதுதான் சோளிங்கர் பஸ் ஸ்டாண்ட். வெளியில் வரேன், ஒரு ஆட்டோ வேணுமான்னு கேட்குறாரு. நம்ம ஆட்டோவில் போகிறதுக்கு வரல, நம்ம ஷூட் பண்ணலாம். ஃபுல்லாக நடந்து போனால் தான் எல்லாம் எடுக்க முடியும். லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த பக்கம் போனால் திருத்தணி, இல்லை ரைட் சைடில் போனால் வேலூர் திருப்பி. ஸோ ஆட்டோ, ஷேர் ஆட்டோ. அது இங்கேயும் ஷேர் ஆட்டோலாம் வந்துருச்சு. முதல்ல ஷேர் ஆட்டோவே கிடையாது, இப்போ ஷேர் ஆட்டோ நிறைய வந்திருக்கு. ஸோ அப்படியே நேராக போனால் அந்த ரோடெல்லாம் பிரியும். இந்த சோளிங்கர் போகிற வழி ஒரு பக்கம் உள்ளே வரலாம், அந்த பக்கம் வெளியில் போகலாம். ரொம்ப டெவலப்மெண்ட். முதல்ல இந்த கடைகளே கிடையாது, இப்போ நிறைய கடைங்க தான். இங்கே பாதுஷா ரொம்ப ஃபேமஸ். பாதுஷாக்காகவே நான் வந்திருக்கேன். பாதுஷா ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோளிங்கர் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பாதுஷா வாங்கி சாப்பிடுங்க. இந்த சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் நிறைய ஸ்வீட் கடை இருக்குது, அங்கே தான் நல்லாயிருக்கும். அது எந்த கடையில் வேணாலும் வாங்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், தெரியுதா பஸ் ஸ்டாண்டு? வெளியில், ஆக்சுவலாக அது வெளியில் மெயின் ரோடு. முதல்ல சின்ன சின்ன கடையாக இருந்தது, நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அதே படக்கடைகள், நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள் எல்லாம் இருக்குது. பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட், இது வெளியில் வர இடம். ஸோ இங்கேருந்து அப்படியே வெளியில் இந்த வழி அப்படியே போனால் ஊருக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது வேலூர் போகிற ரோட்டு. இன்னும் சிலெல்லாம் அப்படியே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு புது பில்டிங், கவர்மெண்ட் பில்டிங் கட்டியிருக்காங்க. அது பச்சை கலரில் தெரியுது. முதல்ல இதெல்லாம் கிடையாது, ஸோ இப்போ கட்டியிருக்காங்க. லாங்கில் தெரியுதுல எல்லோ கலரில். ஸோ இது வந்து சிப்பாய் கழகம் கேள்விப்பட்டிருங்க, சித்தூரில். சிப்பாய்கள் அவர்கள் மரணமடைந்து நினைவு சின்னமாக அது இருக்குது, நடைபெற்றதா இல்லை அது இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக பார்க்குறேன், அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வரலாறு இதில் போட்டிருக்காங்க, ஹின்ஸு. 1881. ஸோ அப்போ நடைபெற்ற போரில் இறந்த சிப்பாய் நினைவாக எழுப்பப்பட்ட கல்லறை இது. இது ஹிஸ்டாரிக் ஒரு ஐகான். ஸோ அப்படியே தாண்டி போனோன்னா சரி, உள்ளே கொஞ்சம் எட்டி பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு. வெறும் கல் தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே தான் அந்த கல்லறைகள்லாம் இருக்குது. அப்படியே தாண்டி போனோன்னா இந்த ஓரமாக தெரிஞ்சு பாருங்கள் லெஃப்ட் சைடில், இதுதான் வந்து சோளிங்கர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். டெவலப் ஆகுது. முதல்ல இந்த சுவரெலாம் கூட ரொம்ப டேமேஜாக இருக்கும், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் இன்னும் சைட்லலாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். உள்ளே போக முடியாது, சும்மா வெளியிலேருந்து பார்ப்போம். இந்த போர்டு பார்த்தீங்களே, சோளிங்கர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே தான் எங்கள் அம்மாவோட தங்கச்சி ஆண்டி, எங்கள் சித்தி ஒர்க் பண்ணாங்க. இப்போ வந்து வெள்ளூரில் இருக்காங்க. ஸோ நாங்கள் எதிரில் ஒரு பில்டிங் ஜிபி இல்லை, இப்போ சைடில் பில்டிங் இருக்குது, இந்த சைடில் ஒரு பில்டிங் இருக்குது. இப்போ புதுசாக கட்டுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, கட்டிகிட்ருக்காங்க. நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. ஸோ நம்மளே தெரியாமல் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்களா, அந்த பில்டிங்லாம் முதல்ல கிடையாது. அங்கே எதிரில் ஒரு இடம், பெரிய இடங்கள், அங்கே தான் பில்டிங் இருந்துச்சு. அதை இடிச்சிட்டு தள்ளி சைடில் கட்டியிருக்காங்க. அது இப்போ கொஞ்சம் பெரிய இடமா இருக்குது. இப்போ வெளியில் வரும், அப்படியே ரோட்லேயே போனால் பார்த்துட்டே போகலாம். நிறைய கடைகள், இல்லை இந்த கடைங்களே கிடையாது, இப்போ ஏற்பட்ட கடைங்களாக இருக்குது பாருங்கள். வண்டியிலே இளநீர் அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப இயற்கையாக இருக்கும். இந்த பக்கத்தில் ரைட் சைடில் தெரியுற பில்டிங், பழைய பில்டிங் வந்து கோர்ட்டு, பழைய கோர்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது ஒர்க் ஆகுதான் தெரில, ஆனால் ஒர்க் ஆகிற மாதிரி தெரில, ரொம்ப டேமேஜாக இருக்குது. பழைய காலத்து ஒரு இடமா தான் இருக்குது.
பழசு தான் இது. ஆனால் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப இலையெல்லாம் விழுந்திருக்கு. வேறு இடம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒருத்தர் வேகமாக போகிறாரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு. இது ரொட்டு வர கடைகள். இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்தவொடனே சாப்பிடணும்னு வேறு தோணுது. என்ன எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தெரியுது நிறைய பைபிள் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல், சிஎஸ்ஐ பாய்ஸ் ஹாஸ்டல். ஸோ ரொம்ப நாளாக இருக்குது இந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் தொடங்கி தான் நிறைய பிள்ளைகள்லாம் படிப்பாங்க. வறுமை கொட்டு கீழ் உள்ளவருக்கு அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் அங்கேருந்து தான் படிப்பாங்க. ஐயோ ஒருத்தர் வேகமாக வராரு, யாருன்னு தெரியல. பார்க்கவே பயங்கரமாக இருக்கார். அந்த காலத்தில் ஞானியாக இருப்பார் போல இருக்கு. ஸோ 2-3 ரோடு பிரியுது இல்லையா? லெஃப்டில் போனீங்கன்னா சித்தூர் போகலாம், ரைட்டில் போனீங்கன்னா திருத்தணி, ஸ்ட்ரைட்டாக போனால் ஷோலிங்கர் டவுன் உள்ள மார்க்கெட் அதில் வரும். இந்த இடத்துல நிறைய தடவை வந்திருக்கேன் சின்ன வயசில். 10th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். ஸோ எங்கள் பாட்டி கூட அம்மாச்சி அவங்களோட இதாக இருந்தேன். ஸோ இந்த கடைகள்லாம் இப்போ ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. இந்த மாலை கடைலாம் முதல்லேருந்தே இருக்குது. இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய கடைகள் லெஃப்ட் சைட்லலாம் ரொம்ப கடைகளே இருக்காது. இப்போ நிறைய கடைகள்லாம் வந்திருக்கு. இந்த கடையெல்லாம் புதுசு தான். நானே புதுசாக தான் பார்க்குறேன் பிரமிப்பாக. பாருங்கள் அந்த ரோடு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. இப்போ சொல்ல வேணா ஷோலிங்கரை பற்றி ஊரே கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. நம்ம சென்னை மாதிரி இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு தான். நல்லா டெவலப்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த ஷோலிங்கர் இப்போ கிடையாது. பக்கம் ரைட் சைடில் ஸ்வீட் ஸ்டால் இருக்கு இல்லையா, கணேஷ் ஸ்வீட் ஸ்டால், அது என் ஃப்ரெண்டு இருந்த இடம், அவனுடைய கடை அது. இப்போ அவன் வந்து கொரோனாவில் மரணம் அடைஞ்சிட்டான். லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2வது கொரோனாவில் மரணம் அடைஞ்சிட்டான். அவங்க அண்ணன் தான் பார்த்துக்கிறார். லெஃப்ட் சைடில் பார்த்தா சஞ்சீவ் மெடிக்கல் பார்த்துருப்பீங்க. லாங்கில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தேர். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை மார்ச் ஏப்ரல் தெரியல, ஒரு தேர், பெருமாள் கோயில் தேரில் அது. ரைட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் போகுது. அடுத்த இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஸ்ட்ரீட். சஞ்சீவ் மெடிக்கல் முதல்ல சின்னதாக இருந்துச்சு, டெவலப் ஆகிருக்கு. அதில் ரைட்டில் இதில் ஸ்ட்ரீட்டாக தெரியுதுங்க இல்லையா, அது ஒரு ஸ்ட்ரீட்டு. இதில் புதுசாக கட்டப்பட்ட கடைகள் எல்லாம் மெயினான இடம் அது. இங்கே தான் எல்லா கடைகளும் இருக்கும் மோஸ்ட்லி. துணி கடைகள் நிறைய, ஹோட்டல்ஸு, மெடிக்கல் ஷாப்ஸு, நிறைய ரோட்டோர கடைகள் எல்லாமே இருக்கும். கோயிலுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா மசூதி, அதுவும் பின்னாடி அது ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ரெண்டு பக்கமும் கடைங்க தான் நிறைய வந்துச்சு. இப்போ முதல்ல கடைகளே இருக்காது, ரொம்ப நிறைய கடைகள்லாம் வந்திருக்கு. அந்த ரைட் சைடில் தெரியல பழைய பில்டிங்கு, இந்த ரைட் சைடில் தெரியுறதுக்கு கொஞ்சம் பழைய பில்டிங்கு. இந்த ஆக்ரா ஸ்வீட்டு இன்னமும் இருக்கும். ஆக்ரா ஸ்வீட் நிறைய எங்கே தான் வாங்குவேன், இன்னமும் ஆக்ரா ஸ்வீட் இருக்குது. எல்லாம் பழசாக இருக்குது. இப்போ நிறைய ஸ்வீட் கடைலாம் வந்துச்சு. தெரியுதுங்களா அந்த தேர், ஒரு ஃபேமஸான தேர். இந்த தேரில் நான் கூட எழுதியிருக்கேன் சின்ன வயசில். அந்த வழியே வரும், சும்மா பிடிச்சி இருப்பேன், சும்மா ஒரு ஆக்ஷன் தான். இது இந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குல்ல, ரைட் சைடில் அந்த பெருமாள் கோயில். இதுக்குள்ளே கூட போயிருக்கேன் சின்ன வயசில், அறியாத செஞ்சது போயிருக்கேன். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் சன்னதி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் எங்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள், அம்மாச்சி நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடு தான் போகிறோம். ஸோ அந்த வழியை பார்த்துட்டே போகலாம். இந்த ஸ்ட்ரீட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் என்னோடய லைஃப்பில். ஏன் சொல்லலாம், இந்த ஸ்ட்ரீட்டில் தான் அஸ்வினி ஸ்கூல் இருக்குது. அஸ்வினி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ன்ற பேரில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம், நானும் என் தங்கச்சி 1லேருந்து 5th வரைக்கும். ஸோ அந்த ஸ்கூல் ரைட் சைடில் வரும். சரியா தெரியல, அங்கே பாருங்கள் அந்த கோயில் கோபுரம் எல்லாம் தெரியுது. சரியான வெயில். அந்த வெயிலில் நான் வீடியோ எடுத்து நடந்துகிட்டே வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் நடந்தே வந்துட்டேன். ஸோ அந்த ஸ்ட்ரீட் அப்படியே போகும். அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அப்படியே போகிறோம். ஸோ இந்த ரைட் சைடில் தான் ஏதோ ஒரு பில்டிங் தான் வந்து, ஒரு வீட்டில் தான் அந்த ஸ்கூல் நடந்துச்சு. இதெல்லாம் புது பில்டிங்,
அந்த ஸ்கூல் எங்கே, அந்த பில்டிங் எங்கன்னே தெரியல. ஆனால் இன்னும் பழைய பில்டிங் இன்னும் அப்படியே பழைய வீடுகள் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ அந்த வீடெல்லாம் பழைய வீடு தான், அப்போதுலேருந்து இருந்துச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருப்பாங்களா தெரியல, இப்போ எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு பேரம்பதி கூட எடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்த லெவலில் தான் இருக்குது. பாருங்க, எல்லாம் புது பில்டிங், நிறைய புது பில்டிங்லாம் கட்டுறாங்க வேறு. பழைய பில்டிங்கும் புது பில்டிங்கும் நிறைய புது பில்டிங் தான். பழைய பில்டிங்லாம் ரொம்ப ரேர் எண்ணிடலாம். பழைய வீடுகள்லாம் இன்னமும் இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது பாருங்கள், ரைட் சைடில் தெரியுதுல்ல பழைய பில்டிங். நல்லா தின்னாக இருக்கும், எல்லாருக்கும். இப்போ புது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஒவ்வொரு பில்டிங்கும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் நிமிந்து தான் பார்க்கணும். அதுதான் இப்போ எனக்கு பழைய பில்டிங் இது தெரியுது பார்த்தீங்கன்னா, பழைய வீடுகள் இதெல்லாம் அப்போவே இருந்துச்சு. 20 years பேக் அப்போவே இருந்தது. புது பில்டிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் எங்கேயோ ஸ்கூல் இருக்குது, அது சரியாக தெரியல. ஆனால் இந்த ஏரியா தான். இதில் ஒரு 4-5 வீட்டில் ஒரு வீடாக இருக்கும். அஸ்வினி ஸ்கூல் இங்கே தான் நான் படித்தோம். அதுக்கப்புறம் வேறு பெரிய ஸ்கூல் ஜாயின் பண்ணேன், 6th குட்ராட் ஹை ஸ்கூலு. ஸோ நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டை நோக்கி போகலாம். பாருங்கள், பில்டிங்கில் அப்படி பயங்கரமாக பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. ரொம்ப ரிச்சாக இருக்கும். நல்லா இப்போல்லாம் அவங்க அடுத்த ஜெனரேஷன் அவங்களாம் டெவலப் பண்ண இடம் அதெல்லாம், வீடுகள்லாம். அப்போ நான் இருக்கும் போதெல்லாம் அப்போது இந்த மாதிரி பில்டிங்லாம் கிடையாது. ரைட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஒரு பெரிய பில்டிங், அதில் அப்போவே இருந்துச்சு. அது ஏபிடி பார்சல் சர்வீஸ் அங்கே ஒரு இருந்தது, பார்சல் சர்வீஸ். இப்போ வந்து அது கேஸ் கம்பெனியாக இருக்குது. இதில் ரைட்டில் தெரியுது எல்லாமே பழைய பில்டிங் தான். லெஃப்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, சில கடைகளில் இதெல்லாம் புதுசாக வந்தது. அப்படி சில பேர் கேட்டாங்க, என்ன வீடியோ இருக்குதுங்க யூடியூப்னு சொல்லியிருந்தேன். சார் ஒரு 4 ரோடு பிரியுது பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் போனால் திருத்தணி, ரைட்டில் போனால் பஸ் ஸ்டாண்ட் போகும், ஸ்ட்ரைட்டாக போனால் திருத்தணி ரோடு வரும். தெரியுதுங்களா? அந்த பில்டிங் கட்டுறது அது ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஸ்கூலு. நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம், பசி இருக்குது ரொம்ப. அப்பா அம்மா அப்போ என் பையெல்லாம் வந்து முதலே போயிட்டான். ஸோ நான் வீடியோ எடுத்ததால நான் பின்னாடி போகிறேன், அவங்க ஆட்டோவில் அனுப்பிச்சிட்டு. ஸோ அப்படியே போகணும் பாருங்க, எவ்வளோ நீட்டாக பார்த்தீங்கன்னா ரோடு. பில்டிங் பாருங்கள் எப்படி, எல்லா வீடுகளும் பயங்கரமாக கட்டியிருக்காங்க. எல்லாம் ஹைட்டாக தான் இருக்கும். பாருங்கள், பழைய பில்டிங் ஒன்று லெஃப்டில் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கு இல்லையா, அப்பா உள்ள போகிறாருல, அந்த க்ரீன் கலர் தான் நம்ம அம்மாவோட வீடு. அது பக்கத்து பில்டிங் தெரியுதுல்ல, அதை பார்த்து வச்சுங்க. அதுதான் நம்ம இங்கே வாழ்ந்த பழைய வீடு, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வீடுன்னு சொன்னாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போவோம். அம்மா, எனக்கு வந்து பாட்டி வேணும், ராஜேஸ்வரி அவங்க பேர். அம்மாச்சியோட ஃப்ரெண்டு அவங்களாக தான் நான் வந்தேன். இதுதாங்க வீடு, பழைய வீடு இன்னும் அப்படியே இருக்கு, மாற்றமே இல்லை. சில டைல்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இவங்களாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். 10 வயசுலேருந்து அவங்க எனக்கு தெரியும். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா 30 years ஆயிடுச்சு. பாருங்க, நைட்டில் 7:30 அந்த கோவிலில் அந்த 3 நாமம் தெரியும், அதுக்காக தான் நான் எடுக்க. அந்த மார்க்கெட் ரோடு பிரகாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே கிளம்புனேன், ஸ்ட்ரீட் வழி அப்படியே பார்த்துட்டே போகலான்ட்டு. சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் கிளம்பிட்டோம். இந்த ரைட் சைடில் இதில் ஒயிட் பில்டிங், அதுதான் எம்எல்ஏ வீடு. இப்போ முனிரத்னம் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கார், காங்கிரஸ். இங்கே நிறைய காங்கிரஸாக ஜெயிக்கும். காங்கிரஸ் ஃபேமஸான இடம் அது, காங்கிரஸ் கோட்டைன்னு கூட சொல்லலாம். ரைட் சைடில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இது ஒரு ஸ்ட்ரீட்டு, அது கடைசியாக இருக்கும், அதெல்லாம் காட்டுறேன். சுப்பாராவ் ஸ்ட்ரீட். ஆமாம், ரொம்ப ஃபேமஸ். இந்த வழியாக தான் போவோம் வருவோம், ஊருக்கு போகும்போது வருவோம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸ்கேன் சென்டர் இதெல்லாம் புதுசாக வந்தது பில்டிங். ஸ்கேன் சென்டர் ரோட்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி. அதோட வந்து இந்த ரோட்டை விட இந்த பில்டிங் தான் நிறைய கட்டியிருக்காங்க, எல்லாமே ஹைட்டு. நரசிம்மன் டாக்டர் ரைட் சைடில் இருக்குது. நரசிம்மன் டாக்டர் ரொம்ப ஃபேமஸ். அவர் தாண்டி போகிறோம். ஸோ அடுத்த ரோடு அப்படியே நம்ம போய் திரும்புவோம். லெஃப்ட் சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் சம்பூர்ண டீச்சர் வீடு. அம்மாச்சியோட ஃப்ரெண்டு சம்பூர்ணம் டீச்சர் சொல்லுவாங்க. அந்த கேட் இருக்குல்ல, எல்லோ கேட், அதுதான் அவங்க வீடு. சுப்பராவ் ஸ்ட்ரீட். அங்கே அடிக்கடி வருவோம், அவங்களாம் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. ரொம்ப ஃப்ரெண்டு அம்மாச்சியும் அவங்களும் ஒரு டீச்சர் தான்.
இந்த ரோடு வந்து பைராகி மடம் ஸ்ட்ரீட். நல்லா வீடுங்க. இந்த வீடு வந்து ஜெயந்தி ஆண்டி, எங்கள் ஆண்டி அங்கே இருந்தவங்க, இப்போ இல்லை. ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த பைராகம் லாஸ்ட் இருக்க பைராகமலை ஸ்ட்ரீட் தான். போயிட்டு ரைட் திரும்பினா பைராகமலை ஸ்ட்ரீட் தான். அப்படியே பார்த்துட்டு அவங்க எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் தான் கட்டிகிட்டே இருக்காங்க பாருங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்குல்ல. முதல்ல இதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன பில்டிங்காக இருக்கும். இப்போ எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் நிமிர்ந்து தான் பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. ரோட் நீட்டாக இருக்குது பாருங்க. குப்பையெல்லாம் ரொம்ப இல்லை, அவ்வளோவா இல்லவே இல்லை, நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரைட்டில் திரும்பினா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்ட்ரீட். இது தெரியுதுல போர்டு, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்ட்ரீட். இங்கே கூட வீடுங்கள்லாம் டெவலப் ஆகிடுச்சு, ரோடெலாம் டெவலப் ஆகிடுச்சு, எல்லா பில்டிங்கும் பெருசு பெருசாக ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போவோம். நெருங்கிட்டோம் நம்ம வீட்டுக்கு, ஷோலிங்கர் ஹோம். அதை நெருங்கி வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கடையெல்லாம் முதல்ல கிடையாது, இப்போ டெவலப் பண்ணிக்கிறாங்க. அந்த ஓரத்தில் தெரிஞ்சுப்பாங்க பச்சை கலர் பில்டிங், அது பழைய பில்டிங்கு, ரொம்ப நாளாக இருக்குது, இப்போவும் இருக்குது. அது வந்து எடுக்கும் பண்ணல, டெவலப் அப்படியே தான் இருக்குது, அதே டிசைனில் அப்படியே தான் இருக்குது. இப்போ வாழை எல்லாம் மரம், நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. முதல்ல இந்த கடையெல்லாம் கிடையாது, இது கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ முக்கியமான ஒரு இடத்து பார்க்குறோம். தூரத்தில் பாருங்கள் இடம் தெரியுதா? ஸோ அந்த பிங்க் கலர் கீழே, ஸோ அதுதான் நம்ம வீடு, ஷோலிங்கர் வீடு. பழைய அது தெரியுது இல்லையா, க்ரீன் லைட் க்ரீன், அதான் அம்புக்குறி போடுறதில்ல பாருங்கள், ஈரமாக இருக்குது. ஸோ அதுதான் வீடு. ஸோ நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை டேர்ன் பண்ணி போகிற இடம் அது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் தெரியும், நினைவுகளும் வரலாம், வரும்னு நினைக்கிறேன். அந்த கல் ஒன்று அப்படியே தான் இருக்குது, அந்த கல் ரொம்ப நாளாக இருக்குது. இங்கே ஒரு இது வந்திருக்கு, ஒரு ஷாப்பு முடிவுக்கு. ஸோ இது ஓரத்தில் இருக்கிறதுலாம் இப்போ நம்ம கிட்ட போகிறோம். இந்த சைடில் ரைட்டில் இருக்கிறதெல்லாம் பழைய பில்டிங், இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க, புது கடைகள், புது வீடுகள் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இருந்த அந்த வீடு, ஷோலிங்கர் வீடு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த பெயிண்டிங் கூட அப்படியே மாறல, அதே க்ரீன் கலர் நம்ம இப்போ வீடு போனால் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு கம்பெனி நடக்கிறதா கேள்விப்பட்டேன், எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஸோ மேலே பாருங்கள், இன்னும் அந்த பழைய பில்டிங் உடஞ்ச டிசைன் எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த பெயிண்டிங்கெல்லாம் அப்போ போட்டது தான் அப்படியே இருக்குது. அந்த பழைய கேட்டு, மேலே மொட்டை மாடி, பால்கனி அது. ஸோ அதெல்லாம் நான் விளையாடின இடம்லாம் நிறைய அங்கே. அதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்குது பாருங்கள், அது மேலெலாம் போயிட்டு விளையாடிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ கீழே ஒரு இடத்துல தான் அவங்க ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, அந்த இடம் மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்தில் வீடுகள்லாம் இது எல்லாருமே எங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, நிறைய உதவி பண்ணுவாங்க. ஸோ ஒரு வீடாக இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு மாட்டு தொழுவம், இப்போ அது மூடி ஏதோ வேறு வாங்கிட்டு அது கூட மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க, இரும்பு கேட்லாம் போட்டு. ஸோ இந்த வீடு வந்து ரெண்டு வாசல்கள், பஜாஜ் ஸ்ட்ரீட் ஒரு வாசல், பைராகமலை ஸ்ட்ரீட் ஒரு வாசல், ரெண்டு வாசல் கொண்ட ஒரே வீடு நம்ம வீடு தான். நான் வாழ்ந்த இடம், ஒரு 15-20 வருஷம் வாழ்ந்த இடம், எங்கள் முன்னாடி ஜென்ரேஷனும் வாழ்ந்த இடம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த இடம்லாம் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோன்றது நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. அது ஆப்போசிட் வீடு பார்த்தீங்களா, பயங்கரமாக கட்டியிருக்காங்க, ஒரு சேட்டு வீடு தான், ஜமுனா ஸ்டோர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரோட வீடு அது. பக்கத்து வீட்டு அந்த ரைட் சைடில் ஒரு இன்னொரு க்ளீன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இன்னொரு பக்கத்து வீட்டு அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, அந்த அம்மா அவங்க இருந்த இடம். ரொம்ப க்ளோஸ் நாங்கள் ரெண்டு பேரும், ஒட்டி இருந்த வீடு, அது மாதிரி நாங்கள் எப்பவுமே ஒட்டி தான் இருப்போம், அப்படி ஒரு உறவுகளும் இருந்தோம். அது பக்கத்து வீடு, இன்னொருத்தர் வீடு கட்டியிருக்காங்க புதுசாக. அதெல்லாம் அது லாஸ்ட்டில் ஒரு கடை இருக்குது, அதெல்லாம் புதுசாக வந்தது, முதல்ல அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி ரைட்டில் திரும்பினா அந்த கோவில் தெரியுதுங்களா, லாங்கில் பிள்ளையார் கோவில், அது ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஸோ அப்படியே லெஃப்டில் வந்தீங்கன்னா இந்த ரைட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு கல்யாண மண்டபம், அப்போ கட்டுந்து இப்போ அப்படியே பழஞ்சு கிடக்குது. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது வன்னியர் ஸ்ட்ரீட்டு பாருங்கள். இப்போ சில வீடு கட்டியிருக்கு, சில வீடு கட்டாமல் இருக்குது. இப்போ தெரியுதுங்களா, திரும்பி வருது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சித்தூர் போகலாம், சித்தூர் ரோடு. அது லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருக்குது பாருங்களா, நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு. அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா பஜாஜ் ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங், இதுதான் அந்த கோயில், பஜாஜ் ஸ்ட்ரீட். நீங்கள் இந்த ஊர்லேருந்து காட்டுறேன் பாருங்கள்.
ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் வரைக்கும் போகும். ஒரு 1 கிலோமீட்டர் மேலே போகும். இது ஸ்டார்டிங்கு பஜாஜ் ஸ்ட்ரீட்டு. எங்கள் வீட்டு நம்பர் 4, 4வது வீட்டு நம்பர் 4. இப்போது இந்த பேக் சைடு வீடு பாருங்கள், தெரியுதுங்களா? பழைய இடம் இந்த ஓரத்து ஜன்னல் இருக்குல்ல, ஸ்கொயர் மாதிரி, அங்கே தான் நிறைய உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பேன், வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியும். அது கீழே இருக்குது ஒரு கடை. முதல்ல வந்து எங்கள் கிராண்ட்பா தாத்தா டாக்டராக இருந்தார், அவர் கிளினிக் வச்சுருந்தார் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் ஜூஸ் கடையாக மாறிச்சு. இப்போது அது வந்து ஒரு ஹாஸ்டல் சர்வீஸாக இருக்குது. ஹவுஸ் ஓனர் அவங்களே வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் வீடுங்களாக இருக்குது பாருங்கள். நிறைய துணி கடை வந்துச்சு, டெய்லர் ஷாப்பு இதெல்லாம் இருக்குது. இந்த பஸ்ஸு போகுது பாருங்கள், சித்தூர் போகிற பஸ்ஸு, இது வேலூர் போகிற பஸ். 2 பஸ்ஸும் போகும். இது வேலூருக்கு வேறு ரூட்டு, பண்ணை வழியாக போகிற ரூட்டு இது வேலூருக்கு. இன்னொரு ரூட் வந்து ஆற்காடு வழியாக போகிறது. இந்த கோவில் அப்படியே தான் இருக்குது, மாற்றம் இல்லை. பெயிண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்படியே திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம படித்த ஸ்கூல் குட்லட் ஹை ஸ்கூல், ஸோ அங்கே தான் போகிறேன். அது போகிற வழியில் உங்களுக்கு சில இதெல்லாம் காட்டுறேன். இந்த ரோடு தான், அப்படியே போகலாம். ஆப்போசிட்டில் ரோடு போகுது. அந்த ரோடு நிறைய முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த பக்கம் போக தேவையில்ல, இப்படி போவோம். நம்ம ஸ்கூலு, சர்ச்சு இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். நிறைய கடைகள்லாம், சில பழைய பில்டிங்கும் இருக்குது, அது கீழே இடிச்சிட்டு புது கடைகள்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது. முத்து டாக்டர்னு சொல்லுவாங்க. அவர் இப்போ இறந்துட்டார். அவங்க சன்னு தான் அவர் நடத்துகிறாரு. அவங்க சன் ஆக்சுவலாக என்னோடய கிளாஸ்மேட்டு, ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஒன்றா படிச்சோன்னாங்க. ஸோ அதுதான் முத்து டாக்டர் வீடு. அவங்க சன்னு தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நிறைய கடைங்க இருக்கும். இந்த ரோட்டில் தான் நிறைய சிக்கன் கடை, மட்டன் கடைலாம் இங்கே தான் வரணும். பாருங்க, பிரியாணி ஆகிட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இது பார்க்கும்போது பசி இருக்குது. இப்போவே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுது. சின்ன ரோடாக இருந்தாலும் டிராஃபிக். ஏன் டிராஃபிக்னா அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுது. பாருங்கள், டிராஃபிக் ஆகிருக்கு. ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணி திரும்பது முடியல, டிராஃபிக் ஆகிருக்கு. கொஞ்சம் குறுகலான ரோடு தான், அதனால் மெயினான ரோடு வேறு. அதெல்லாம் தாண்டி நம்ம போகலாம். நிறைய ஷேர் ஆட்டோ, முதல்ல அந்த ஆட்டோலாம் கிடையாது. நிறைய ஷேர் ஆட்டோ, நிறைய கம்பெனி பஸ்ஸு நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சு. முதல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த ரைட் சைடில் போனால் திருத்தணி ரோடு, இப்படி வந்து தான் திருத்தணி அப்படி ரைட்டில் போகணும். லெஃப்ட்டில் போனால் வேலூர் ரோடு, சித்தூர் ரோடு. சரிங்களா? டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குது. இந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி ஆளுங்களே இறங்கி அவங்களே கிளியர் பண்ணுறாங்க. மேலே போர்டு தெரியுது பார்த்தீங்களா, எந்தெந்த ரூட்டு எப்படி போகுது. சென்னை, இந்த பக்கம் சென்னை போர்டு ரைட்டில், லெஃப்டில் சித்தூர் போட்டிருக்கு இல்லையா, திருத்தணி ரோடு, சென்னையில் அந்த பக்கம் ரைட். வரங்கள்ல டிராஃபிக்கில் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு சின்ன கோவில் இருக்குது, ஆப்போசிட்டில் கோவில் இருக்குது தெரியுதுங்களா, அதெல்லாம் பழைய கோவில் தான், ரொம்ப நாளாக இருக்குது. டிராஃபிக் அப்படியே நிற்குது, தாண்டி போக முடியல. இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, கிளியர் ஆகிடுச்சு. இதில் பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜு ரொம்ப ஃபேமஸ். அது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்குது, ஷோலிங்கர் ஏரி. அந்த ஏரி வழி, அது மடு வழியாக அது சொல்லுவாங்கள்ல, அந்த சின்ன அணை, அதுலேருந்து இறங்கி அப்படியே தண்ணி போகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக தண்ணி போல், தண்ணி ஆனால் இருக்குது. கொஞ்சம் அப்படியே லைட்டாக பார்க்கலாம். தேங்காய் வெட்டினட்டும், தேங்காய் பாருங்க, பழைய பில்டிங் இதெல்லாம் லாங்கில் தெரியுது பார்த்தீங்களா. இந்த வழியாக தண்ணி இறங்கி அப்படியே போகும் வேறு ரூட்டில். அந்த பிரிட்ஜை கடந்து அந்த பக்கம் போகும். நிறைய செடிகள் அப்பவும் அப்படி தான் இருந்தது, க்ளீன் பண்ணல. லாங்கில் தெரியுதுங்களா, தண்ணி தெரியுது, தண்ணி நிற்கிறது, அதுதான் ஏரி. மகனோட தலை தெரியுது, ஒயிட்டாக தெரியுது இல்லையா, மலைக்கீழே, அதான் ஏரி. தண்ணி இருக்குது, ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஸோ கிட்ட போய் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப டிராஃபிக், பஸ் எல்லாம் வரதால் அது நின்று எடுக்க முடியாது. சின்ன ரோடுனால எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. நிறைய கடைங்க டெவலப் பண்ணிட்டே போகிறாங்க. பயங்கரமான வெயில் வேலை, ஒன்றும் முடியல. டயர்டு வேறு, வெளிச்சமாக இருக்குல்ல, அதெல்லாம் வெயில். கேமராவாலே தாங்க முடியல, அந்தளவுக்கு வெயில். அப்போ பளிச்சுன்னு கிளாஷ் அடிக்குது, ஒரு கிளியராக தெரிய மாட்டேங்குது, வேர்த்து ஊற்றுது. என்ன பண்ணுறது? ஸோ நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இல்லையா, முக்கியமான இடத்த பார்க்கணும் இல்லையா,
ஸோ அடுத்த ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு லாரி வெளியே வருது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கம் ஒரு முக்கியமான இடம். உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்கள். நம்ம அடிக்கடி போன இடம், ரொம்ப முக்கியமான இடங்கள். ஸோ அதை பாருங்கள், லாரி பண்ண பிறகு பார்ப்போம். ஆப்போசிட்டில் தெரியுதா ஒரு பெரிய கோபுரம், ஒரு ஆர்ச் மாதிரி தெரியுதுல்ல, அது ஒன்றும் இல்லை, சர்ச், சிஎஸ்ஐ சர்ச். அது அடிக்கடி நம்ம போன இடம், ரொம்ப முக்கியமான இடம். வாரம் அம்மாச்சி என்னை கூப்பிட்டு போவாங்க, போகாதனாலே கிடையாது. ஸோ அதுதான் சர்ச்சு. வெளிச்சமாக இருந்தாலும் அந்த ஒரு பிளேயராக தெரியல, அவ்வளோ வெயில். நம்ம சர்ச் உள்ளே போகலாம், போய் பார்ப்போம் என்ன எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. தெரியுதுங்களா, அந்த ரைட் சைடில் போனால் அந்த எறும்பின்னு ஒரு ஊர் இருக்குது, கிராமம், அந்த வழியாக போவோம். சர்ச்சு வாசல் அது, அப்படியே உள்ளே போவோம். புதுசாக கட்டின அந்த மண்டபம், அது கல் மண்டபம். முதல்ல இதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம சென்னை டைசிஸ் சேர்ந்தது. விருகம்பக்கம் சர்ச் தான் வந்து, டைஸ் சர்ச் தான் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சர்ச்சுக்கு நிறைய பாத்ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பில் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு இது, அந்த சென்டராக இருக்கிறது தான் பழைய சர்ச். இன்னும் அந்த கல்லில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்து மிஷினரிமாருங்க கட்டினது, மிஷினரிஸ் தான் அது உருவாக்குனது. பாருங்கள் உள்ளே போகலாம், அந்த கல்லாம் இருக்கிறதுலாம் ஒரு முன்னாளாக இருக்குது, அந்த கருங்கல். அப்படி உள்ளே போகலாம். வெளிச்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லைட்லாம் இல்லை, ஓப்பனாக இருக்குது. முடிஞ்சால் லைட்டாக பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் தான் நான் உட்காருவேன். லேடிஸு ஜென்ட்ஸ் தனித்தனியாக தான் உட்காருவாங்க. இங்கே தான் உட்காருவேன். இருட்டாக இருக்குது கொஞ்சம், ஏன்னா லைட்டில் ஆஃப் இருக்கு இல்லையா. பர்மிஷன்லாம் நானே டேரெக்டாக வந்துட்டேன். உள்ள ஒருத்தர் வேலை செய்கிறாரு, கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் பாருங்கள் அந்த சிலுவை தெரியுது, ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த சிலுவை தெரியுது இல்லையா ரெட்டில். அதான் கேட்டார் யாருங்க என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பழைய ரொம்ப ஷாச்சு வந்து பார்க்கலான்ட்டு உள்ள வேலை செய்ய கேட்டு இருந்தார். யாருன்னு தெரியுதுங்க, அது வெளிச்சம், இந்த சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிளாஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இருட்டில் கூட அந்த வெளிச்சம் பிரகாசமாக இருக்குது. ஸோ அது பக்கத்தில் ஒரு வழி, இது ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஷெட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, இங்கேயே உட்காடுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சர்ச்சை, சின்ன சர்ச் தான். எக்ஸ்டெண்ட் பண்ணதால லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேயும் ஒரு ஷெட் மாதிரி போட்டு ஷீட் போட்டு மேலே போய் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அந்த அறிவிப்புகள் வாசிக்கிற இடம். ஸோ அது மேலே இருக்கிற ஸ்டேஜ். இந்த இடத்துல கீழே இருக்கலங்க தான் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் உட்காருவோம். மேலே பெரியவங்க சேரில் உட்காருவாங்க, எங்கள் சின்ன பிள்ளை உட்காருவாங்க. விபிஎஸ்லாம் நாங்கள் கலந்துருக்கோம். ப்ரைஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் அந்த காலத்தில். இல்லை 1985 90 நான் சொல்கிறதெல்லாம் 10 வயசு இருக்கும் போதும் 90 நல்லா பார்த்துருக்கேன். ஸோ சர்ச்சை விட்டு வெளியே போகலாம். வெளியே பாருங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்குது. அது ரைட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சர்ச் ஃபாதருடைய வீடு. நிறைய காரணங்களாக இருக்குது, யாருன்னு தெரியல. நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க, நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. வாங்க வீடியோ எடுக்கலாம். சொல்லியிருந்தேன் இதான் இருந்தால் சர்ச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த செட்டப்லாம் அழகாக இருக்குது, நல்லா பண்ணி. இப்போ லாங்லேருந்து பாருங்கள் அழகாக இருக்குது இல்லையா. என்ன ஒன்று லைட் இதுதான் மிஸ்ஸிங்கு, அதை கிளியராக காட்ட முடியல. இருந்தாலும் இது பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. உங்களுக்கெல்லாம் மலரும் நினைவுகள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு இருந்த வாழ்ந்த இடங்கள். இது பக்கத்தில் மேரி மெக்லின் ஸ்கூலு, சிஎஸ்ஐ ஸ்கூலு, சிஎஸ்ஐ சேர்ந்தது தான் மேரி மெக்லின் ஸ்கூலு. இங்கே தான் என் தங்கச்சி படித்தா. இங்கே 1 to 5th வரைக்கும் இருக்கும் மேரி மெக்லின் ஸ்கூலு. இப்போ நடக்குதான்னு தெரியல, ஏன்னா லீவ் நல்லா எல்லாம் க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் உள்ளே போய் பார்க்க முடியாது, வெளிலேருந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த காலத்து மிஷினரிமார்கள் அவங்க செஞ்சு, அவங்க வந்து இதை வாங்கி இதை கட்டி இது டெவலப் பண்ணி மக்களுக்காக எஜுகேஷனு, சர்ச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இங்கே. ஸோ அது பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பில்டிங், அந்த காலத்து பில்டிங்காக தான் இருக்கும். ஒரு கோட்டை மாதிரியே தெரியும், கருங்கல்ல தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டது தான் இது. தெரியுதுங்களா, எல்லாம் கல்லில் தான் கட்டியிருப்பாங்க, நல்லா டெவலப் ஆகிருக்கும். தெரியுதுங்களா, எல்லாம் கல்லில் தான் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இடம். அப்படி தாண்டி போவோம்.
அப்படியே நேராக போனால் ஸ்கூல் வந்துடும், நான் படித்த ஸ்கூலு. ஸோ அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக, அதுதான் வந்து சோளிங்கர் சந்தை. வீக்லி புதன்கிழமான சந்தை நடக்கும். அதுக்குள்ளே என்ட்ரன்ஸு உள்ளே போகணும். வெளியே நிறைய கடைகள்லாம் வந்திருக்கு. முதல்ல இந்த கடைகளாக இல்லை, ஒரு கடை பாரு, பழைய பில்டிங்லாம் தெரியுது இல்லையா, கொஞ்சம் இங்கே பழைய பில்டிங்லாம் இருக்குது. இந்த சிஎஸ்சி மேரி பெங்க்லின் நடுநிலைப்பள்ளி, ஸோ அந்த கேட்டு இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு இல்லையா, பாருங்கள். பக்கத்தில் எல்லாம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. உள்ள ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா, கிட்ட போய் பார்ப்போம். அதுதான் வந்து லேடிஸ் ஹாஸ்டல், இப்போவும் இருக்குது. ஸோ அந்த பக்கம் அது வழி பில்டிங்காக இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு குரூப் கீழே தான் இருக்குது. சிஎஸ்ஐ அவங்க குரூப்பில் தான் இருக்குது. பாருங்கள் லாங்கில் தெரியுதில்ல, பழைய பில்டிங் மங்களா மாதிரி தெரியுதில்ல, அதான் லேடிஸ் ஹாஸ்டல். அது தாண்டி போகும். சுற்றி எல்லாம் ஒரு ஸோ அங்கே ஒரு தெரியுதில்ல, ஷோலிங்கர் நகராட்சி, புதுசாக கட்டின பில்டிங், ஷோலிங்கர் நகராட்சி. முதல்ல இதெல்லாம் கிடையாது, இப்போ தான் வந்திருக்கு. முதல்ல வேறு உள்ளே இருந்துச்சு, வெளியே இடம் கட்டியிருக்காங்க, புது பில்டிங். இந்த ரூட்டு வந்து சித்தூரும் போகலாம், வேலூரும் போகலாம், பண்ணை வழியாக போகலாம். பண்ணை ரூட்டு இது, ஸ்ட்ரெயிட்டாக போனால். நம்ம போகிற இடம் வந்து குட்லட் ஹைஸ்கூல், நான் படித்த இடம். ஸோ அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அதை நெருங்கிட்டோம். இதுதான் அந்த கேட்டு, அந்த காம்பவுண்ட் கேட்டு, பழைய கல்லில் கட்டியிருப்பாங்க. இதுவும் பழைய பில்டிங் தான், அந்த காலத்து மிஷினரிஸ் எல்லாம் ஆரம்பித்த இடங்கள். கோட்டை மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அந்த காலத்து கல்லுலேயே கட்டியிருக்காங்க பாருங்கள், இன்னும் அப்படியே தான் இருக்குது, பெயிண்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ என்எஸ்எஸ் என்சிசியோட போர்டு இது, பசங்க. இது ஒரு சின்ன கேட்டு, இந்த கேட் வழி தான் வெளியில் பர்மிஷனாக வெளியே போகணும். மெயின் கேட் வழியாக போகக்கூடாது, இந்த வழியாக வெளியே போகும். இப்போ வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உள்ளே போய் பார்க்க முடியலன்ட்டு. இருந்தாலும் இங்கே வெளியிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண, உள்ளே போய் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மெயின் கேட்டு ஓப்பன் ஆகிருதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ மே மாதம் லீவுனால க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா லைட்டாக உள்ளே போய் பார்க்கலாம், சில இடம் எடுக்கலாம். க்ளோஸ் ஆகிட்டு தான் இருக்குது பாருங்கள், பெரிய கேட்டு ஆர்ச்சில் இருக்குது. இன்னும் அதே போர்டு தான், குட்லட் மேல்நிலைப்பள்ளி, ரெண்டு பக்கம் இதெல்லாம் இப்படி தான் முதல்ல இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு பாருங்கள் கோட்டை மாதிரி தெரியுதுங்களா, அதான் என்ட்ரன்ஸ். உள்ள ஸ்ட்ரைட்டாக என்ட்ரன்ஸு. அந்த ரைட் சைடில் போனால் அந்த பக்கம் கிளாஸ் ரூமில், பேக் சைடு நல்ல பெரிய இடங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பெரிய கிரவுண்டெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் போகிற வழியில் வர வழியெல்லாம் இருக்குது. லெஃப்ட் சைடில் பெரிய இடங்கள், ரைட் சைடில் புது பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸ்ட்ரைட்டாக இருக்குதுல பழைய பில்டிங், கோட்டை மாதிரி தெரியுது இல்லையா, அதெல்லாம் அப்போ கட்டின மிஷினரிஸ் கட்டின அந்த இடம் தான். அது ஸ்கூலாக மாதிரி நல்லா டெவலப் ஆகிருக்கு. குட்லட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தெரியுதுங்களா போர்டு, ஷோலிங்கர் சிஎஸ்ஐ குட்லட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நிறைய மரங்க இருக்க உள்ள, சூப்பராக இருக்கும். ஸோ இதை தாண்டி போனால் இதில் இருக்கிறது போலீஸ் குவார்ட்டர்ஸ், இப்போ தான் கட்டியிருக்காங்க போல இருக்குது. முதல்ல இது கிடையாது, நான் படிக்கும் போது கிடையாது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கறதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக தெரிஞ்சோம் நேரம். அந்த பக்கம் நான் படித்த 9th படித்த கிளாஸ் ரூம், இந்த ரைட் சைடில் தெரியுதுலாம் வந்து புதுசாக கட்டின பில்டிங். முதல்ல இதெல்லாம் இல்லை. சமையல் கூடலாம் இருக்குது, மத்தியானம் சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. இங்கே கவர்மெண்ட் அண்டரில் தான் இருக்கும். சரி, இதெல்லாம் நல்ல பெரிய இடம். அதுக்கு பேக் சைடு இதே மாதிரி பெருசாக இருக்கும். நிறைய ஆலமரங்கள், அரச மரம், எல்லா மரமாக இருக்கும். ஒரு நீட்டாக ஒரு பசுமை நிறைந்த ஒரு ஸ்கூல்னு சொல்லலாம். அது இன்னொரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லா மரமாக இருக்கும், நல்லா இருக்கும். மறக்க முடியாத இடங்கள் இதெல்லாம். நான் 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கே படித்தேன். நல்லாயிருக்கும். ஸோ தாண்டி போனால் பாருங்கன்னா, இதுதான் வந்து சித்தூர் ரோடு. பெங்களூர் போகலாம், வேலூர் போகலாம், இதெல்லாம் பிரியும். ஆந்திராவும் போகலாம். அந்த ரோட்டு இது தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா முதல்ல இல்லை அவ்வளோவா. எதிரில் ஆக்சுவலாக ஒரு தேட்டர் ஒன்று கட்டினாங்க.
நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு தேட்டர், அது இப்போ தேட்டரில் இருக்குமான்னு தெரில, சுமதி தேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அது வேறு எதுவும் டெவலப் ஆகிருக்கு, ஏதோ எஜுகேஷ்னல் பில்டிங்காக இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ ரைட் சைடில் தான் அந்த இன்னும் அந்த காம்பவுண்ட் சார் முடியல, ஸ்கூல் காம்பவுண்டு. இது என்ன, அது நர்சரி ஸ்கூல், நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல். முதல்ல இது கிடையாது, இப்போ தனியாக அது ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்கன்னு தெரியல, ஆனால் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இதெல்லாம் இல்லை. இவங்களுக்கும் ஹாஸ்டல்லாம் உண்டு, உள்ளே ஹாஸ்டல்லாம் இருக்குது பாருங்கள். உள்ளே சில பசங்களாம் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் தெரியுதா, தெரிஞ்சால் பாருங்கள். வெப்சைட்டில் தெரியுது பாருங்கள், புது பில்டிங் இதெல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஸ்கூலோட ஜாயிண்ட் ஆகிருக்கு, ஒரே காம்பவுண்ட் தான். நம்ம சர்ச்சில் பார்த்தோம்ல, அதுலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே காம்பவுண்ட் தான், தாண்டி தாண்டி வந்துடலாம். ஒரே டெஸ்ட்டு கீழே தான் அது இயங்குது. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது, புதுசாக கட்டியிருக்காங்க போல இருக்குது, சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இதில் அந்த ஸ்கூல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம போக முடியாது, தாண்டி நம்ம போனால் வேலூர் போச்சு தூக்கி நம்ம ரிட்டர்ன் போவோம். ஸோ அதுதான் அந்த பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. பயங்கரமான வெயில், அதையும் தாண்டி இவங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கணும், காட்டணும், எல்லா இடத்தையும் காட்டணுன்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ வேகமாக போவோம். ஏரி திருப்பி வரும்போது எடுத்தேன், தெரியுதுங்களா, அது பின்னாடி இந்த மலை கோயில் தெரியுதுங்களா, கோபுரம். ஸோ ஜூம் பண்ணி எடுத்தேன், தண்ணி கிட்டதில்ல லைட்டாக. இந்த பஜாஜ் ஸ்ட்ரீட்டு போகலாம், அப்போ பார்த்தது இல்லையா, பஜாஜ் ஸ்ட்ரீட் போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம், எப்படி டெவலப் ஆகிருக்குன்ட்டு. நிறைய கடைங்க வந்திருக்கு, அதை மட்டும் நிஜம் பாருங்கள். ரோடெல்லாம் சிமெண்ட் ரோடு தான், நல்லா நீட்டாக இருக்கு இல்லையா. மற்றபடி கடைகள் தான் பெருசாக காட்டுற மாதிரி இல்லை, நிறைய கடைகள் வந்திருக்கு, ஏகப்பட்ட கடைகள். இந்த பக்கம் போகாத நாளே கிடையாது, ஒவ்வொரு நாளும் போவேன், போவேன். நல்ல ஒரு டெவலப்மெண்ட். ஷேர் ஆட்டோ பஞ்சமே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஷேர் ஆட்டோ. இந்த சின்ன ரோட்லேயும் ஷேர் ஆட்டோ தான். லாரி தாண்டி நிறைய முக்கியமான இடங்கள் இதெல்லாம். பஜாஜ் ஸ்ட்ரீட் அப்படி உள்ளே போயிட்டு கொஞ்சம் லெஃப்டில் போனால் இந்த காய்கறி கடைகள்லாம் வரும். இதெல்லாம் டெய்லி போவேன், கூட தூக்கிட்டு போயிடுறது. 10 ரூபா கொடுத்தா எல்லா காயும் வரும் அந்த காலத்தில். 1990 நான் சொல்கிறது, 88, 90 10 ரூபா கொடுத்தா எல்லா காயும் ஃபுல்லாக வாங்கிட்டு வரலாம். அதுலேயே ₹1 மிச்சம் மீறும். அந்த ₹1 50 காசு இருந்தால் அதை நான் எடுத்து வச்சுக்கிறது எனக்கு. அதை வச்சு பால், சின்ன சின்ன பஸ்ஸு, லாரியில் வாங்கி ஓட்டிகிட்ருப்பேன், விளையாண்டுருப்பேன். அதுதான் என்னுடைய வேலை. அம்மாச்சி கொடுக்குற காசு, பிச்சை காசில் அந்த நாளில் 10 காசு 50 காசுலாம் சேர்த்து வச்சு பால் வாங்குவேன், பேட் வாங்குவேன். சின்ன சின்ன லாரி, சின்ன சின்ன பஸ்ஸில், பொம்மை பஸ்ஸில் இருக்கும். இதுதான் உள்ள லெஃப்ட் சைடில் போனால் அந்த காய்கறி கடைகள், மார்க்கெட், சோழங்கர் மார்க்கெட், அந்த சந்து இப்படி தான் இருக்கும். அப்போது இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டனால இன்னும் நெருக்கமான இடமா இருக்குது. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க மார்க்கெட்டு. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், மேலே ஷீட்லாம் போட்டு பயங்கரமாக கட்டியிருக்காங்க. அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணல போல இருக்குது, கட்டியிருக்காங்க. ரைட் சைடில் அது வந்து ஒரு நான்வெஜ் மார்க்கெட், மட்டன், சிக்கன் எல்லாம் பண்ணுவாங்க, கடை இருந்துச்சு. டெவலப் பண்ணியிருக்காங்க எல்லாம். ஒரு லாங்கில் இது பார்த்தா தெரியுதுங்களா, ரொம்ப நெருக்கமான இடம். ஸோ அப்படியே நேராக போனால் அந்த செயின் ஜுவல்லர்ஸ் கடை முதல்ல ஆப்போசிட்டில் இருந்துச்சு, இப்போ மாற்றிருக்காங்க. அதுக்கு மார்க்கெட்டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ரோடு. அப்படியே நேராக போனால் மார்க்கெட் தான், அதுவும் மார்க்கெட் ஏரியா தான். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த வழி தான் போயிட்டுருக்கோம். யாரோ ஆரன் வச்சுனே இருக்கார், என்னான்னு தெரியல, என்னன்னு பார்ப்போம், வழி விட்டுடலாம். ஒரு பெரிய சர்க்கஸே காட்டுறாரு, பயங்கரமாக 2 பக்கம் மூட்டை, ஃப்ரண்ட்டில் வண்டி, இப்படி அசால்ட்டாக போகிறாரு பாருங்க, அவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு. அது ஆரன சேர்ப்பில் இருக்குது, நம்ம கவனிக்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு இது.
அப்படியே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த பெயரகம் ரோடு வரும். ஸோ இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு. அது எவ்வளோ கடைங்க இருக்குது, பழைய பில்டிங்காக இருக்குது, புது பில்டிங்காக இருக்குது. அதில் என்னென்னா அந்த ஜாலி டெய்லர்ஸ் தெரியுதுங்களா, அது வந்து முதல்லேருந்து இருக்குது. அந்த ஜாலி டெய்லர்ஸ் நிறைய தைச்சிருக்கோம். இப்போது அந்த ஜாலி டெய்லர் அதே பேரில் அந்த டிசைன் அப்படியே தான் இருக்குது, மாற்றமே இல்லை. ஸோ தாண்டி போக வேண்டாம், நிறைய கடைங்க தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் அப்படியே போவோம். ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே இவ்வளோ கடைங்க இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. அது முதல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த இடம் பாருங்கள், நீட்டாக ரோட் நீட்டாக இருக்குது, எந்த குப்பையும் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு சூழலிங்க இருக்கும். இந்த முனிசிபாலிட்டி வந்து நீட்டாக வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய துணி கடைங்க, அதுதான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. துணி கடைங்க, பத்திர கடைகள்லாம் ஜாஸ்தி. அப்படியே நேராக போனால் தூரத்தில் தெரிஞ்ச ஒரு காந்தி சிலை, அது அப்பத்துலேருந்தே இருக்குது. அந்த காந்தி சிலை பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, வசந்தம் ஹோட்டல்ன்ட்டு. இப்போ அந்த ஹோட்டல் இல்லை, கடைங்களாக இருக்குது. அதுதான் அந்த காந்தி சிலை பாருங்கள். ரொம்ப வருஷமாக அதை நான் பார்த்துட்டே இருக்கேன், இன்ன வரைக்கும் பார்க்குறேன். அது ஆப்போசிட்லாம் சன்ரைஸ் ஸ்ட்ரீட், அந்த கோபுரம் தெரியுது இல்லையா, அந்த கோபுரம். ஸோ அப்படியே இது ஃபுல்லாகவே லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாகவே வந்து துணி கடைகள் தான், சின்ன துணி கடைகள், ஹோல்சேல் கடைகள் அப்படி இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் அது ஒரு ஸ்ட்ரீட் போகும். ஸ்ட்ரீட் நம்ம போக தேவையில்லை, அங்கே பெருசாக ஒன்றும் எல்லா வீடுங்க தான் இருக்கும். இதெல்லாம் மார்க்கெட் தான். ஸோ மத்தியானம் ஆகிடுச்சு, பசி எடுக்கலாம். ஸோ அதனால் மணிமேகலை ஹோட்டல் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது, நான்வெஜ் ஹோட்டல். ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். ஹோட்டல் மணிமேகலை, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி உள்ளே போவோம், என்ன இருக்குன்னு சாப்பிடுவோம். பிரியாணி கொடுத்தாங்க, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. அப்பாவுக்கு வந்து வெஜிடேரியன், ஸோ அதனால் நானும் என்னுடைய சன்னும் பிரியாணி வாங்கினோம். முட்டை, சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பசி இருக்குது உங்களுக்கும் சாப்பிடணும் போல் தோணுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க. சிக்கன் 65 சிக்கன் பிரியாணி பசிக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. சிக்கன் அண்ட் முட்டை, சிக்கன் 65 சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பேசலாம். இப்போ வழியாக சாப்பிட்டாச்சுங்க, சாப்பிட்டு போகிறோம். இதுதான் சச்சிதானந்த டாக்டர் வீடு. அதிகமாக இங்கே வந்திருக்கேன் டாக்டரை பார்க்கறதுக்கு. இப்போ அவர் இருக்காரா தெரியல, ஏதாவது ஒரு வீடு இடம் பார்த்துங்க. அவங்க எல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோடு தான் அது. அப்படியே எங்கள் அம்மா முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் வீடியோ எடுத்து பின்னாடி போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்படியே நேராக போனால் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் வரும். எங்கள் அம்மாச்சி ஒர்க் பண்ண ஸ்கூலு. அவங்க 6th-லேருந்து 8th வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இதுதான் அவங்க எடுப்பாங்க. சயின்ஸ் வந்து மேஜர் அவங்களுக்கு இருப்பாங்க. இதெல்லாம் பழைய பில்டிங்கும் இன்னும் இருக்குது. ஸோ அந்த ரோடு தான் அது. அப்படின்னு நேராக போவோம். வெயில் வேறு, அதனால் தான் கொஞ்சம் ஓரமாக போகிறேன். நல்லா வெயில், ரோடுலாம் நீட்டாக இருக்க பாருங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்டில் திரும்பினோம்னா இந்த ஸ்கூலு, நம்ம தங்கி இருக்கிற அந்த வீடு, அந்த அம்மாவோட வீடெல்லாம் வரும். இந்த ரைட்டை தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எத்தனையோ முறை அங்கே வந்திருக்கேன். இந்தியன் பேங்க்கு அதுதான் அந்த பேங்க். ஸோ லெஃப்ட் சைடு ஆப்போசிட்டில் கடைங்களாக இருக்குது, மெடிக்கல் ஷாப்லாம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக தெரியுது அந்த ஸ்கூலு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, தெரியுதுங்களா லாங்கில், அதெல்லாம் ஸ்கூல் காம்பவுண்டு தான். ஸோ நேராக போய் லெஃப்ட்டில் ரைட்டில் 2 ரோடு பிரியும். ரைட்டில் போனால் பஸ் ஸ்டாண்டு, லெஃப்ட்டில் போனால் திருத்தணி ரோடு. என்ன வெயில் பாருங்க, முடியல. பிரியாணி சாப்பிட்டு நடக்கிறது வேர்த்து போகுது. இருந்தாலும் கொஞ்சம் தெம்பு வந்துருக்கு பிரியாணி சாப்பிட்டதுனால. எதுவும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது. அதில் கேட் தெரியல, அது என்ட்ரன்ஸாக இருந்தது. இப்போ என்ட்ரன்ஸ் மாற்றிருக்காங்க. இது இடம் வந்து பொன்னுரங்கம் முதலியார் ஒருத்தர் இருந்தார்,
அவரோட இடம். இந்த இடத்த மொத்தமாக அவருக்கு ஸ்கூல் கொடுத்து அந்த ஸ்கூல் டெவலப் ஆகிட்டு இருக்குது அந்த காலத்தில். இப்போ அவருடைய பேரன் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்கார், மணிரத்ன முதலியார். பேரனா மகனான்னு தெரியல, அவர் தான் இருக்கார். ரொம்ப அவர் தான், அவங்க ஃபேமிலி தான் எல்லாமே. ஏன்னா காங்கிரஸோடைய கோட்டைன்னு சொல்லலாங்க. ஸோ அப்படி தெரியுதுங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், பில்டிங் நடக்குதுல்ல, கிளாஸ் ரூம்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் முடிச்சிடுவாங்க நினைக்கிறேன். முதல்ல இதெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன இடமா இருந்துச்சு. பெரிய ஸ்கூல், இங்கே தான் அம்மாச்சி ஒர்க் பண்ண இடம். நம்ம உள்ளே போக வாய்ப்பு கிடைச்சா உள்ளே போகலாம். இப்போ நம்ம வெளியிலேருந்து அப்படியே பாருங்கள், நல்ல இடம். இங்கே நிறைய தடவை வந்திருக்கேன். அம்மாச்சி ஒர்க் பண்ண கிடைக்கிட்டு வருவோம், போவோம், ஸ்கூலுக்குள்ளே வந்து பார்த்துட்டு போவேன். நல்ல இடம். ஸோ திருப்பி நம்ம அந்த வீட்டுக்கே வரோம் அது நைட்டில். ஸோ வீட்டுக்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா ஈவினிங் கிளம்பணும் வேலூருக்கு. ஸோ அவர்கிட்ட வர முக்கியமான இடத்தவங்களை காட்டணும்னு நினச்சேன். பாருங்கள், ஸோ அந்த க்ரீன் கலர் பில்டிங் வந்து ராஜேஸ்வரி அம்மாவுடைய வீடு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த முதல்ல இருந்த வீட்டோட முன்னாடி இருந்த வீடு இடம் தெரியுதுங்களா, ஹீட்டாக கட்டியிருக்காங்க. அதுதான் முதல்ல நீங்கள் வாழ்ந்து இருந்த இடம் சொன்னாங்க அதம்மா. இப்போ அந்த வீடு யாரை வாங்கி கட்டிட்டாங்க. அது பக்கத்தில் இருக்கிறதுலாம் நம்ம நெருக்கமான சொந்தங்கள்லாம் இருந்த வீடு. இது முன்னாடி போய் பார்க்கணும், தெரியுதுங்களா. எல்லா பழைய வீடுகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, எனக்கு யாரும் தெரியல. எல்லாம் அந்த வீடுகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது ஆப்போசிட் இடம். வீட்டுக்கு இருக்க பக்கத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட். இந்த பிரிகேட்டு தான் அந்த பழைய வீடுகள் இருந்த இடம். உங்கள் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் போய் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஓப்பனாக இருக்குது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வரதுல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா நம்ம உள்ளே பண்ண மாட்டாங்க ஸ்கூல் நடக்கும்போது. ஸோ லீவுனால இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பழைய பில்டிங் லெஃப்ட் சைடில் இதெல்லாம் பழைய பில்டிங் தான், ரைட் சைடில் இதுவும் பழைய பில்டிங் தான். இது உள்ளே போய் பார்ப்போம், வைக்க மாட்டாங்க. ஆப்போசிட் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுலாம் புது பில்டிங் கட்டியிருக்காங்க. இதுதான் உள்ள அந்த மரங்களாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இங்கே தான் ப்ரேயர்லாம் நடக்கும். அந்த கிளாஸ் ரூம்ஸு, டீச்சர்ஸ் ரூம்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. இங்கே தான் அம்மாச்சி இருந்த இடம். இங்கேருந்து அம்மாச்சி இருந்த ஒரு ஃபீலிங் வருது. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ ஷோலிங்கரை பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு அப்போது எப்படி இருந்த ஷோலிங்கர் இப்போ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய வீடுங்க, நிறைய கடைங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்த இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதோட இந்த ப்ரோக்ராமை முடிச்சுக்கலாம். டூர் ஆஃப் ஷோலிங்கர். சரிங்களா? ஓகே, டேக் கேர், பாய். என்னடா எதுவுமே காட்டாமல் போகிறானே, ஷோலிங்கர் வீட்டை காட்டுன்னு சொல்லிட்டு காட்டவே இல்லையான்னு யோசிக்கிறீங்க இல்லையா? சும்மா ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற அந்த ஷோலிங்கர் வீட்டை சென்று பார்க்கலாம். கோ டு ஷோலிங்கர் ஹோம். வாங்க போகலாம். இந்த இடம் தெரியுதுங்களா? இதுதான் நம்ம வாழ்ந்த ஷோலிங்கர் வீடு. என்ட்ரன்ஸ் உள்ள போகுது. லெஃப்ட் சைடில் அந்த பக்கத்து வீடு, அந்த குட்டோன் வீடு. ஸோ அங்கே தான் இப்போது அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. ஸோ நம்ம அப்புறம் போய் பார்க்கலாம் அவங்கள. நம்ம நேராக இந்த இடத்துக்கு போவோம். ஏன்னா இப்போ கம்பெனியாக இருக்கிறதால அதான் நிறைய பார்சல், பேப்பர்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம நேராக உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஷோலிங்கர் மாடிக்கு போகிறது மாடி கீழே ஒரு வீடு இருக்குது இல்லையா, அங்கே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த பாத்ரூம் அதெல்லாம் இருக்குது. ஸோ வெளியில் பார்த்துட்டோம் பிடிச்ச இடங்கள். ஸோ அந்த கிணறு இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த மேலே ஃபுல்லாக தெரியும். பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக பெயிண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ வாட்ரு போட்டிருக்காங்க. கிணத்துல தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். தண்ணி இருக்குது, தெரியுதா? அதுதான் தண்ணி இருக்குது. அந்த பாத்ரூம் அது.
புதுசாக வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. இது அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பாத்ரூம்னா அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ எப்போ பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ கீழே வீட்டில் இதுதான் நாங்கள் இருந்த இடம். நான் இருந்த இடம்னு சொல்லலாம். அப்பா அம்மா இங்கே வாழ்ந்த இடம். இது ஒரு ரூமு, அது உள்ள ஒரு பெட்ரூம், கபோர்டு. ஸோ இது பேக் சைடில் கிராண்ட்பா இங்கே தான் கிளினிக் வச்சுருப்பார். டெய்லி டீ எடுத்து கொடுப்பேன் அந்த டைமில். ஸோ இது வந்து இப்போ ஒரு பார்சல் சர்வீஸ் இருக்குது. ஸோ எங்களோட பார்சல் சர்வீஸ் தான் எல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அந்த பக்கம் பணப்பாச்சா ஸ்ட்ரீட்டு, அது அந்த இடங்கள், அந்த கபோர்டு, அந்த மாடலாம் இருக்குது பாருங்க. இப்போ அந்த காலத்து வீடுகள்லாம் நிறைய மாடங்களாக இருக்கும். அப்போதைய சுவிட்ச் பாக்ஸ் இப்போவும் ஒர்க் ஆகுது, இப்போவும் இருக்குது. ஸோ 2 விண்டோஸு. ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை, அதே இடம் தான். பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அது செவத்தில் மட்டும்தான் பாருங்கள். அது பழைய சுவிட்ச் போர்டு, அந்த மாடர்லாம் தெரியுது பாருங்கள். அங்கங்கே மாடல் இருக்கும். எதுக்காகனா சாவி வைக்க, செப்பல்ஸ் வைக்க, லைட் இதெல்லாம் அதுக்காக யூஸ் ஆகும். இந்த மாடல் ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லா இடத்துலையும் போக வரும். ஸோ நம்ம அப்படியே மேலே போகலாமா? ஸோ இது என்ட்ரன்ஸ் வரையில் தெரியுது பார்த்தீங்களா? பெயிண்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ இது அந்த கீழே இருந்த வீடு, அதை பார்த்துட்டு மேலே போகலாம். கீழே குடும்பம் சொல்லி அந்த குடும்ப வீட்டில் தான் இப்போது இந்த ஹவுஸ் ஓனர் வாங்கினவர், அவங்க பேத்தி, அவங்க ஃபேமிலி இருக்காங்க. இதை பாருங்கள் இப்படி இருக்கலாம் எவ்வளோ பேர். ஸோ இங்கே தான் வந்து அவங்க பர்மிஷனோட மேலே போகலாம். ஸோ ஸ்டெப் ஏறி போகிறோம். ஸ்டெப் ஏறி அப்படியே உள்ள போனால் கீழே சைடெல்லாம் வந்து அதே தான் பெயிண்ட் பண்ண நல்லா எல்லாம் சிமெண்ட் தடை. நம்ம லெஃப்ட்டு இந்த வீடு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்குது. இருக்குதுல்ல கம்பெனி. ஸோ எல்லாம் ஒரு புது சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட்டில் ஒரு செவர் உட்காந்து எடுத்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ரூம் உட்காந்து எடுத்துகிட்ருக்காங்க செவரெல்லாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா ஒரு பெரிய ஹால் மாதிரி தெரியுது. அங்கே மிஷின்ஸ் வச்சு இங்கே என்னென்னா நண்டு மார்க் வேஸ்டிகள் லுங்கிகள் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ட் பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. போகுது கம்பெனிஸ், இந்த ஸ்டோர்ஸ் மூலமாக சேல்ஸ் ஆகும். அது பார்த்திங்களா இந்த பழைய கபோர்ட் இன்னும் அதே கலரில் தான் இருக்குது, மாற்றம் இல்லை. அந்த மாடலும் அப்படியே தான் இருக்குது. தெரியுங்களா? ரைட் சைடில் ஜன்னல், இந்த கபோர்டு தெரியுதுங்களா? அதில் பைபிள் இருக்கும் இந்த மாடம். ஸோ இது லாஸ்ட் உண்டு. அந்த ஜன்னல் உட்காந்து பார்ப்போம். அந்த பக்கத்து வீடெலாம் தெரியும். அப்போ வச்சது அப்படியே இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த உடஞ்சி போனதெல்லாம் பெயிண்டிங் பண்ணால் ஒரு நீட்டாக தெரியுது. அந்த லாஸ்ட் எண்டு பஜாஜ் ஸ்ட்ரீட் ரோடு அதில் கட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் கம்பெனினால. அப்பா அம்மா மகன்லாம் வந்து ஒன்றா பார்த்தோம் அந்த இடத்த. ஸோ இது அப்படியே பேக் சைட் போகும். இது கிச்சன், இது மாடிக்கு போகிற வழி. ஸோ இது அப்புறம் போகலாம். முதல்ல அந்த பால்கனி போகும். அதுக்கு முன்னாடி இது கிச்சன் ரொம்ப குப்பைக்கோலமாக இருக்குது. இங்கே தான் கிச்சன். இங்கே தான் நான் சாப்பிட்ட இடங்கள். எல்லாருமே சாப்பிட்டேன்னு சொல்லலாம். இங்கே தான் அம்மாச்சி செஞ்சு கொடுப்பாங்க. அது மேலே எல்லாம் ஏதோ கிச்சன் வந்து அடுப்பு இருந்த இடம். இப்போ அவங்க இது வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் அந்த கருப்பெல்லாம் தெரியுது பாருங்க அப்படியே. இது அப்போ பெயிண்ட் பண்ண அதே பெயிண்டிங் இப்போவும் இருக்குது. அந்த எல்லோ கலர் அவங்க பண்ணல, இதுக்கு மட்டும். அதே கேட்டு. ஸோ கீழே போவோம். அந்த ரைட் சைடில் பாத்ரூம் இருக்குது. இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போன அந்த பால்கனி, அந்த பழைய டூர் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் அதிகமாக விளையாடின இடங்கள். அது தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, பூத்தொட்டிகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பெயிண்டிங்கும் அப்படியே தான் இருக்குது, மாற்றலை. ஸோ உள்ளே மட்டும் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்குது. மேலே ஒரு தொட்டி, அதுக்கு மேலே மொட்டை மாடி. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பல ஞாபகங்கள்லாம் நிறைய வருது. நின்று பார்த்த இடங்கள், விளையாடின இடங்கள் நிறைய. அது பக்கத்து வீடு செடி ஏதோ வளர்ந்து போய் காஞ்சி போய் கிடக்குது. யாரும் கவனிப்பே இல்லை. ஸோ எப்படி நல்லா அந்த இடங்கள்லாம் பூத்தொட்டிலாம் இருந்து தண்ணி ஊற்றலாம் அப்படி இருக்காங்க. ஸோ இதில் இருக்க வீடெல்லாம் அங்கே கிரவுண்டெல்லாம் இருந்துச்சு. இப்போ வீடுங்களாம் மாறி இருக்கு. இது பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம்.
அது கூட ஒரு மாதிரி மாற்றிருக்காங்க. நல்லா பாருங்கள், எப்படி வீடுங்களாம் டெவலப் ஆகிருக்கு, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த செவரெல்லாம் படைஞ்சு போயிருக்கு. இங்கெல்லாம் நிற்காத இடம்லாம் உட்காந்து விளையாடாத இடமே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கு. அந்த படியில் உட்காந்து எவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்போம், நடந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில இடத்துல உடஞ்சிருக்கு. அதே படிக்கட்டு தான், அதே செவர் பெயிண்ட்டு தான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பழைய பெயிண்டிங் இன்னும் இருக்குது. அந்த கோடு போட்டதெல்லாம் நான் போட்டேன், கிறுக்கி இருப்பேன். அது இன்னும் அந்த கிறுக்கல் அப்படியே தான் இருக்குது. அந்த பழைய சுவிட்சு இன்னும் ஒர்க் ஆகுது. லெஃப்ட் சைடில் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த அவசரோட பேத்தி. அப்புறமா அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மாடிக்கு போகும்போது ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கிடங்கு எட்டி பார்ப்போம் என்ன சமைக்கிறாங்கன்ட்டு. ஸோ இது பக்கத்து வீட்டு ஜன்னல் தெரியும், இது கீழே ஜன்னல், அந்த ரூம் தெரியும். ஸோ எல்லா பக்கம் ஒரு காத்தோட்டத்துக்காக அதை கட்டியிருந்த இடம். ஸோ மாடிக்கு வந்தாச்சு. முக்கியமான இடங்கள் ஜன்னல் அந்த காலத்துலேயே ஒரு காற்றுக்காக கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் மாடி. மேலே ஒரு ஷீட் போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, அந்த கம்பெனிக்காக அது செட்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பழைய இடங்கள். அந்த பூத்தொட்டியோட அந்த பில்லர், சைக்கிள் யாருதுன்னு தெரியல. பழைய ஜன்னல் உடைச்சாங்களா, ரூம் எடுத்தனால ஜன்னல் கிடக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த மார்க்கெட் ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் தெரியும். இது பேக் சைட்லேருந்து மேலே வர்றதுக்கான கேட்டு அது தெரியுதுங்களா, எல்லாங்களா நம்ம போனோம் இல்லையா மார்க்கெட், அந்த ரோடு. இது அந்த பஜாஜ் ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவ்வளோ ஹைட் பாருங்கள். 2 வாசல் இந்த வீட்டுக்கு, வைரகமான ஒரு வாசல், பஜாஜ் ஸ்ட்ரீட் ஒரு வாசல். இந்த ஷீட் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் பூத்தொட்டிலாம் இருந்திருக்கும் ஒரு காலத்தில். எனக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் இங்கே நிறைய விஷயங்கள் ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நாங்களும் எடுத்திருக்கோம். ஸோ நிழலுக்காக அந்த ஷீட் போட்டிருக்காங்க மேலே. சொல்லாங்க போகும்போது தெரியுது, ஒரு மேலே ஒரு இது இருக்கும், ஒரு இடி தாங்கி மாதிரி ஒரு மேலே ஒரு ஹைட்டாக ஒரு கூரை வச்சுருப்பாங்க. அது வீட்டில் உடஞ்சிட்டு இருக்குது. அது ஆப்போசிட் வீடுங்க. அது கீழே பார்த்தா ஒரு பாட் யாருதுன்னு தெரில, இன்னும் அப்படி செடி கொடிகளோடு இருக்குது. இன்னொரு பாட்டு யாரோ வாங்கி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்து வீடெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. லாங்கில் பார்த்தா தெரியும், மேலேருந்து எல்லா இடமும் தெரியும். இந்த மொட்டை மேலேருந்து பார்த்தா அதுக்கு மேலே பார்த்தோன்னா திருத்தண்ணி அந்த கோவிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அது மேலேருந்து பார்த்தா இந்த ஷீட் போட்டிருக்காங்க மாடிக்கு. ஸோ நிழலுக்காக இருக்கலாம். இன்னும் அந்த பெயிண்டிங்லாம் பண்ணல, அதே பெயிண்டிங் தான். 2 பக்கம் செவுத்து வரமா நான் விளையாடின இடங்கள். பஸ் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், சின்ன சின்ன பஸ் வாங்கி. ஸோ இது வந்து ஜன்னல். அந்த காலத்தில் லைட்டிங்காக மேலே ஜன்னல் கீழே அது சூரிய வெளிச்சம் மூலிமா கீழே ரூமில் வெளிச்சம் படும். லைட் மாதிரி இருக்கும், அது கண்ணாடி இருக்கும் சென்டரில் சுற்றி. அழகாக அப்போதைய மாடல், பில்டிங்கோட மாடல். இந்த பழைய கேட்டு அது உடச்சி போயிடும், எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த அந்த பக்கம் இருக்கிற மொட்டை மாடிக்கு போவோம். காற்று வசதிக்காக எப்படியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலேருந்து கீழே பார்க்கும்போது தான் நீட்டாக பார்த்தீங்களா, பெயிண்ட் பண்ணதுனால. எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். கீழே வரைக்கும் தெரியும். நான் அடிக்கடி மேலேருந்து கீழே பார்த்துட்ருப்பேன், யாராவது என்ன பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கன்னு பார்ப்பேன். அங்கே சுற்றி ஜன்னல் தான், காத்தோட்டத்துக்காக வெளிச்சத்துக்காக. சுற்றியும் கரண்டே இல்லைனா கூட அந்த வீடு வெளிச்சமாக தான் இருக்கும். அப்படி ஒரு வீடு இது. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு மேலே புகை வெளியே போகிறதுக்காக செட்டிங் பண்ணிக்காங்களே. நிறைய வீட்டில் இப்படி தான் இருக்கும். நம்ம வீட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பழைய இன்னும் பெயிண்டிங் எல்லாம் வரும். உள்ள மஞ்சள் எல்லாம் க்ரீன் அதெல்லாம் அப்படியே தான் கிடக்குது. இதெல்லாம் ஒரு 25-30 இயர்ஸ் பேக் பெயிண்டிங் பண்ணது இது. அந்த இப்போ பெயிண்டிங் இன்னமும் இருக்குது. எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. மேலே யாரும் வரதில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அந்த ரோடு தெரிஞ்சுப்பா, ஆப்போசிட்டில் கிரவுண்டு இருக்கும். கிரவுண்டுக்குள்ளே வீடுங்களாக இருக்குது. இந்த பாலக்கணி ஏரியா மேலேருந்து கீழே பார்க்கணும். இவ்வளோ வீடுங்க. ரோட்டை கிரிக்கெட்லாம் விளாடுவோம். இப்போ அந்த கிரவுண்டே காணாமல் போச்சு. வீடுகளாக இருக்குது, நல்லா ஹைட்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் அவ்வளோ வரமாட்டேன், எப்போவாது வந்து அப்படி பார்த்துட்டு போவோம். இது பக்கத்து வீடு மாடி.
பற்றி அப்படியே பார்த்துங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகங்கள் இருந்தால் நினச்சி பார்த்துங்க. சொன்னீங்க பெட்டில் இருக்கேன்னு. இது வந்து கீழே இருந்து மேலே ஒரு வியூ எடுத்தேன். மெகா ஸ்ட்ரீட்டில் அது வீடு எப்படி போன்ட்டு ஒரு சின்ன கிளிப்பிங்கு ஷோ பண்ணி தான் கீழேருந்து மேலே இடத்த அடுத்த பண்ணி கொடுத்தாங்க. கீழே வந்து அந்த பார்சல் சர்வீஸ் இது பக்கத்து வீடு டெய்லர் வீடு. ஸோ இதை வந்து மேலே திருப்பி வந்து பக்கத்து சைடில் பார்க்கணுன்னு இருக்குன்னு சொல்லி எடுத்தேன். சைடில் 2 வரைக்கும் போது பார்த்தீங்களா, 2 வாசலை தான் சொல்கிறது. இந்த பக்கம் ஒரு வாசல், அந்த பக்கம் ஒரு வாசல். அப்புறம் பழைய பெயிண்டிங் அப்படியே கிடக்கு. அந்த ஜன்னல் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பழைய கேட்டு, உடன் கேட் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம கீழே போகலாம். பெயிண்டிங் பண்ணதில் அங்கங்கே அப்படியே வந்துருக்கு, க்ளீன் பண்ணல. அதனால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் பண்ணாமல் தான் நிறைய விஷயங்கள், நிறைய மெமரிஸ் அதில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. நான் கிறுக்கிறது எழுதுனதெல்லாம் நிறைய சோத்தில் இருக்கும். நான் படம் வரைஞ்சி ரோடு வரைஞ்சதெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் பெயிண்ட் பண்ணதெல்லாம் பார்க்க முடியல. ஜன்னல் நிறையா சாப்பிட்றதெல்லாம் பார்ப்போம், சமைக்கிறதெல்லாம் பார்ப்போம். இது பார்த்தா கிணறுலாம் தெரியும், பாத்ரூம் தெரியும், நீட்டாக இருக்கும். இங்கே உட்காந்து பேசின காலங்கள் நிறைய. இந்த படியில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். இதுதான் கிச்சன். இங்கே சில விஷயங்கள் இந்த ஒர்க் இல்லையா, ஒரு சிறுவை போட்டது, இது நான் போட்டது. அது மேலே சந்தனம் தெளிச்சு நான் தெளிச்சது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். இது நான் போட்டது 20 இயர்ஸ் கிட்டே இருக்கும். அது 18லேருந்து 20, கண்டிப்பாக 18 இயர்ஸ் மேலே தான். ஸோ இந்த க்ரீன் போட்டுருவோம் பாருங்கள், இது நான் போட்டுருக்கேன். நான் எழுத்து தான் இந்த பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் மேலே ஆகிருக்கும். இன்னும் அது அழியாமல் இருக்குது. அது மட்டும் தான் என்னுடைய ஆளுன்னு நான் சொல்லலாம். அது மேலே டிசைன் தான், என்னோடய டிசைன் போடுவேன் நான் அப்போவே. அப்படியே இருக்குது. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த அடையாளம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. தம்பி கீழே போயிட்டான். போய் ஸோ மேலே பார்த்தா எல்லாம் தெரியுது. இது பாத்ரூம் தொட்டி. நம்ம எல்லோரும் குளிச்ச இடம். இப்போ கொஞ்சம் மோசமான நிலைமை தான் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுறதில்லை நினைக்கிறேன். பெயிண்டிங்லாம் போயிட்டு ஒரு மாதமான இடங்கள் இருக்குது. தொட்டி தண்ணி ஃபுல்லாக ரெப்பிட்டு இதில் தான் எடுத்து குளிப்போம். இந்த உட்காந்து பேசின இடங்கள், படிகள், அதுதான். இன்னொரு முறை பார்த்துங்க, அதுதான் இன்னொரு முறை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. பழைய டோரு அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. இங்கே பெயிண்டிங் பண்ணலை. இன்னொரு முறை உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் பக்கத்து வீட்டு அம்மாச்சின்னு சொன்னால் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப க்ளோஸ். எங்கள் குடும்பத்துக்கு அவங்க குடும்பமும். இங்கே தாண்டி அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவேன், அங்கே தாண்டி இங்கே வருவேன். மேலே வீடு கட்டிருப்பாங்க, கீழே வீடு இருக்கும். ரொம்ப உதவியாக இருந்தாங்க அவங்களாம். அப்போ அவங்க இறந்துட்டாங்க. அப்படிலாம் ஒரு இடம். இந்த இடங்கள் வந்து ரொம்ப உறவுகளை ரொம்ப இணைச்ச இடம். 2 பேர் உறவுகளை ஒன்று இணைச்ச இடங்கள். இந்த அம்பிக்கல், இந்த அம்மிக்கல் ஏற்கனவே இருந்துச்சு. இது நம்மளும் தான் தெரியல. ஆனால் இதே அம்மிக்கல் நம்மளும் வச்சுருந்தோம். இங்கே தான் வந்து சட்னிக்கு அரைப்பாங்க எல்லாம். இந்த தொட்டி இருக்குல்ல, இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரி செட் பண்ணிவிட்டு அங்கே பஸ் ஓட்டுவேன். மண்ணில் செட் பண்ணிவிட்டு ரோடெல்லாம் போடுவேன். அப்படியே ஒரு ஊர் பேர் வச்சு எல்லாம் செட்டப் பண்ணி நானே வண்டி விட்டு நானே செட்டப்லாம் பண்ணுவேன். அந்த காலத்தில் இன்ஜினியராக இருந்திருக்கேன் நான். செட்டப்லாம் பண்ணிட்டு பழைய சுவிட்ச் பாக்ஸ் உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன், தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் பழைய கேட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப பழஞ்சு போயிருக்கு. கைட்டு வச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு கேட்டை, எதுன்னு தெரியல. ஆனால் அந்த பச்சை கலர் பெயிண்ட்டு கண்ணுக்கு தெரியுது இல்லையா, எல்லாம் ஒரு 25 இயர்ஸ் பேக் பெயிண்டிங் அதெல்லாம். ஸோ நம்ம அப்படியே கிளம்புவோம், டைம் ஆச்சு. இதுக்கு மேலே பார்க்குறது ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுவோம் உள்ளே போயிட்டு. எத்தனை குடும்பங்களை வாழ வைக்கிறது இல்லை, வாழ வலிச்சது இல்லையா, இவங்களே வாழ வைக்குது இந்த வீடு. எப்படி எங்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு இடத்த கொண்டு போச்சோ அதே மாதிரி இந்த குடும்பங்களையும் நான் வாழ வைக்குது. இந்த வீடு எப்பவும் அப்படிப்பட்ட ஒரு வீடு தான், ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. இங்கேருந்து போனவங்க எல்லாம் ஒரு வேறு லெவலில் தான் இருக்காங்க, எல்லாம் உயர்ந்த ஸ்தலங்களில் தான் இருக்காங்க. அது உண்மை. கீழே அந்த பாத்ரூம் கீழே வந்தோம். சரி, லெஃப்ட் அண்ட் ரைட்.
பழைய வீடுகள், இந்த வாசல், இது வெளியில் போகிற இடங்கள். ஸோ அப்படியே வெளியில் போனால் நம்ம கேட்டு எண்டு வந்துடும். ஸோ இதோட அந்த வீட்டோட இது முடிச்சுக்கலாம். திறந்த வெளியே வாசல். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்காது? ஞாபகங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இருக்கிற வீடு வந்து ஷோலிங்கிற வீடு. ஸோ வீட்டு கீழே பாத்ரூம் அந்த போகிற வழியில் அந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கர்த்தர் செய்திக்கு என்ன கடந்து செல்வோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது இப்படி வசனம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த வீட்டை ஏன் இந்த வசனம் சொல்கிறேன்னா, இந்த வீட்டில் வந்து எந்த வாதையும் நமக்கு அணுகுதில்லை, அணுகியது இல்லை. ஏன்னா எத்தனையோ குடும்பத்தில் இங்கே வந்து வாழ்ந்து இருந்து இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள், உயர்ந்த ஸ்தலங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி நாங்களும் அப்படி தான் இருந்தோம். இப்போ இங்கே உள்ள மக்களும் வந்து ஒரு கம்பெனி நடக்குது. கப்பலில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாலே அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது இந்த வீடு தான். இந்த வேலை செய்து அது குடும்பத்தை சம்பாதித்து அதன் மூலமாக அது குடும்பத்தை பாதுகாக்கப்படுது. அதுக்கு முன்பும் இப்படி தான் வந்து நம்ம குடும்பம், எங்கள் குடும்பம், மேரி ராஜன் அண்ட் சிகாமணி சுந்தரராஜன் அவர் குடும்பத்தினர் அனைவரும், இப்போ நாங்களாம் பேரங்கள் பேத்திகள் எல்லாமே இருக்காங்க இல்லையா, எல்லோரும் இங்கே இருந்து இங்கே வந்து ஒரு பெரிய லெவல்லேருந்து தான் போனாங்க. இங்கேருந்து போனவங்க அத்தனை பேருமே நல்ல லெவலில் தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வீடாக அது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து அனைத்து நிறைய எல்லாரோடைய மேரேஜும் பார்த்தது. இந்த வீட்டு மூலியமாக தான் எல்லா மேரேஜும் திரும்ப நடக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதமாக பெருகி இருக்கிறது. குடும்பங்கள்லாம் பெரிதாக இருக்குது இப்போ இந்த ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்கு வீடு இன்றைக்கு இப்போது கம்பெனி நடப்பதால் இப்போது நிறைய இடங்கள் பார்ப்போம், நிறைய பார்சல்ஸு, ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்படிப்பட்டலாம் இருக்கிறது. அதற்காக இப்போ திருப்பி நான் வந்து பார்க்கணும் என்று ஏசப்ப வாஞ்சித்ததால் நான் திருப்பி வந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக இருந்தது. இப்படி கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த வீடு நிலைத்து நிற்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இப்படி வந்து பார்க்கலாம். இங்கே வாங்கியவர் தான் எங்களுக்கு கூப்பிட்டு காமித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீடு நிச்சயமாக வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாடுறதுக்கு பொருத்தமான இடம்னா அது இந்த வீட்டை தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த இடம் இந்த வீடு. எல்லா இடத்துலையும் நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகள், ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டை நம்ம வந்து இங்கேருந்து பேசுகிறது ரொம்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே இருக்கிறது அம்மாச்சி எல்லாருமே நம்ம கூட இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ இந்த வீட்டை இப்போ பார்த்துருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த வீட்டை காண செய்த கிருபைக்கு நன்றி. இந்த வீட்டில் உள்ளவர்கள் இன்னும் அதிகமாக அவங்க குடும்பம் வர்த்திக்கப்பட்டு இன்னும் ஆசீர்வாதமாக குடும்பமாக மாறணும். நம்ம எப்படி மாறணுமோ அதே மாதிரி அவர்களும் மாறணும்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டில் நான் ஒரு 15 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு. இங்கே இந்த வீட்டை வாங்கினவங்க வந்து எனக்கு சுற்றி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மகனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவன் முதல் முறையாக அங்கே வந்திருக்கான். ஒரு சந்தோஷம் பார்க்கும்போது நான் எங்கள் எப்படி அப்பா எங்கெல்லாம் இருந்தார், என்ன பண்ணார், எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட சந்தோஷங்கள், இப்படி வாய்ப்புகள்லாம் வந்து யாருக்காவது கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார், மகனுக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி இருந்துச்சு வீடு? நல்லா இருந்துச்சு வீடு. நல்லா இருந்துச்சா? எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தியா? எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன். நான் எப்படி இடம்லாம் எல்லாம் பார்த்து எப்படி இருந்தது? நல்லா சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நினச்சி பார்த்தியா எல்லாம் எப்படி இருக்குன்னு? நினச்சி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஃபீல் என்ன? ஃபீலிங் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சா? எப்படி செம்மையாக இருந்துச்சுன்னா அழகாக இருந்துச்சா? அழகாக இருந்துச்சு. இந்த ஊர் எப்படி இருந்தது? அழகாக இருந்துச்சு. இந்த ஊர் செம்ம பிரகாசம், நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஏன்னா முதல் முறையாக வந்து இங்கே வந்திருக்கான். சென்னையிலேருந்து எங்கள் ஷோலிங்கருக்கு வந்து நான் இருந்த வாழ்ந்த படித்த இடங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சேன். உட்லட் ஹை ஸ்கூல், போன சர்ச்சு, நடந்த ரோட்டில் நடந்த அந்த தெரு இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய இடம் கடைசி அந்த வீட்டில் வந்து எல்லா இடம் சுற்றி காமிச்சோம். எல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார், வாய்ப்புகளை. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆண்டுகள் அநேகரை இந்த வீடு உருவாக்கணும். எப்படி நாங்கள் மேரிராஜன் அவர் குடும்பத்தில் உருவாகி வளர்ந்து உலகமெங்கும் பரவியிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த வீடு கொடுத்தது. இங்கே இப்போது உள்ளவர்களும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தலங்களை
இவ்வளோ அடைய செய்ய இந்த வீடு வந்து ஒரு ஆசீர்வாத வீடாக இருக்கும். இந்த வீடு விற்கப்பட்டாலும் எங்கள் மனதிலிருந்து எப்போ விற்கப்படாது. அது நிச்சயமாக சொல்லுவேன். எங்கள் மனசுலேருந்து எப்பவுமே இந்த வீட்டோட நினைவுகள் விட்டு விலகாது. அது யாரும் வாங்கவும் முடியாது. ஸோ அதை தான் நான் சொல்வேன். உனக்கு எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருந்துச்சு. மனசில் பதிஞ்சிருக்கா? நல்லா பதிஞ்சிருக்கு. அதுதான் ஏன்னா பசங்க பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நானும் செய்கிறது பார்க்கும்போது இது மாதிரி ஒரு கிடைக்கிறது பெரிய விஷயந்தான். அப்படி கொடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் தான். இன்னும் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டால் வந்து பார்க்கலாம். மீண்டும் மறுபடியும் வரணும்னு கூட ஆசையாக இருக்குது. இது அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாச்சும் வந்து இந்த வீட்டை பார்க்கலாம். எதுக்காக வந்து பார்க்குறோன்றது யோசிக்க வேணாம். ஒரு சந்தோஷமான நிறைவு. நம்ம ஏற்கனவே வாழ்ந்த வீடு இப்போ எப்படி இருக்குது பார்க்க ஒரு மன நிறைவு தான். அதுக்காகவும் இல்லை. ஸோ இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் இல்லையா? நிறைய பேர் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை என் கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக நாம் திருப்பி வீட்டுக்கு போகலாம். சரிங்களா? வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சரி, ஸ்தோத்திரம். பை சொல்லு. பாய். பாய். இந்த வீட்டை வாங்க ஹவுஸ் ஓனர் இவங்க தான். இவங்க வந்து இந்த வீட்டு வாங்கும்போது சின்ன குழந்தையா இருந்தாங்க. இந்த மாதிரி இருந்துருப்பாங்க. இப்போ இந்த வீட்டை வந்து ஆள்றது இவங்களும் இந்த வீட்டுக்காரங்க தான். வேலை எக்ஸ்போர்ட் இருக்குது இவங்களோட தான். என்ன எக்ஸ்போர்ட்மா? நண்டு பிராண்ட். வேஸ்டிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நண்டு பிராண்ட் வேஸ்டிகள் அதெல்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வாசல் சென்னையில் வந்து சென்னையில் அங்கே சேல்ஸ் ஆகுது. டைரெக்டாக இங்கே தான் அனுப்பிடுவாங்க. அதோட இங்கே தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா வீடியோவில்? நண்டு பிராண்டு அந்த வேஸ்டிகள் இங்கேருந்து தான். வேஸ்டி வேறு என்னம்மா? கர்ச்சீஃப்லாம் இப்போ வேர்க்கு தான் கர்ச்சீஃப் தர மாட்டாங்க. அந்த மாதிரி இங்கேருந்து தான் ப்ராடக்ட் போகுது. ஸோ இந்த வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து ஒரு காலத்து குடோனாக இருந்துச்சு. இப்போ இங்கே ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஆமாம், யூடியூப்பில் வரும். சரிங்களா? பயப்படுறாங்க யூடியூப்பில் போடுறேன்ட்டு. ஆனால் இவங்க தான் ஹவுஸ் ஓனர். பாருங்கள், இந்த கால ஹவுஸ் ஓனர், நாங்கள் முன்னாள் ஹவுஸ் ஓனர், அவங்க இன்னாள் ஹவுஸ் ஓனர், வருங்கால ஹவுஸ் ஓனர் இவங்க தான். தாய் தாய் தம்பி இவங்க தான் வருங்கால ஹவுஸ் ஓனர். ஜெனரேஷன் இந்த வீடு வந்து வளர்ந்துட்டே போகும். இந்த வீடு நிலைச்சி நிற்கும். அதுதான் சொல்ல வரேன். ஓகே, நன்றி. தேங்க்ஸ் சொல்ல தம்பி. தேங்க்யூ சொல்ல சொல்ல மாட்டியா? குச்சி சாப்பிட்ருவோம். சரி, ஓகே, பாய். இவங்க தான் என்னுடைய அம்மாச்சியோட ஃப்ரெண்டு. அம்மா, இவங்கள அம்மா வேணும். ரொம்ப நாள் கழிச்சு இவங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சொல்லப்போனால் வரத்துக்கு காரணமே இவங்க தான். இன்னும் இவங்களோட அன்பு அம்மாச்சியை பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க கொடுத்த சாம்பார் சாப்பாடு எல்லாமே அம்மாச்சி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இப்போ இவங்களே அம்மாச்சி உருவத்தில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க சில வார்த்தைகள் உங்களுக்காக பேசுவாங்க. என்ன பேசணும்? சொல்லுங்க, நீங்கள் என்ன ஏங்க நல்லா இருக்கிறேன்ப்பா, எந்த குறையும் இல்லை. என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறாங்க, பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா இருக்கிறேன். எனக்கு சந்தோஷம். எங்கள் பையன் வந்தது, எனக்கு என் விஜய் வந்தது ரொம்ப சந்தோஷம். என் கூட பிறந்த பிறப்பு மேரி டீச்சரு, அது பசங்க இவங்க பேரமாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எந்த குறையும் இல்லை. இவங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கீங்களா? விஜயை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். பாருங்க, சின்ன நான் வந்து 15 வருஷம் மேலே ஆச்சு. 20 அதுக்கப்புறம் இவங்களை மீட் பண்ணி ஆனால் 20 வருஷம் ஆகுது. இப்போ அந்த முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுங்கிறேன் நான். அதே மாதிரி தான் இருக்கணா? அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்குது விஜய். அப்படியே சொல்றீங்க? ஆமா, கலர் குறைஞ்சி தாடிலாம் வளர்ந்துருக்கு. தாடி தான் வந்திருக்குதே கண்டி, முகம்லாம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விஜய் பார்த்ததும், அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அப்பா பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சரிம்மா, சரி, நன்றி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணு. நன்றி. சரி, பாய். பாய். ஒரு பஸ் வருது. இந்த பஸ். ஹலோ.